ஹலோ. திருக்கருணையினாலே நடராஜபுரம் அருள்மிகு பர்வதவர்த்தினி அம்மன் உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு மிக அருமையாக ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் எல் சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களுடைய திருமகனார் லட்சுமணன் என்ற அழகப்பன் அவர்களே, செயலாளர் மரியாதைக்குரிய திருமிகு முருகப்பன் அவர்களே, பொருளாளர் திருமிகு ராமையா செட்டியார் அவர்களே, இணை செயலாளர் மரியாதைக்குரிய திருமிகு பாலசுப்ரமணியன் அவர்களே, ஆலோசகர் திருமிகு ராமநாதன் அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, விழா கமிட்டியை சேர்ந்த பெரியோர்களே, சிவகங்கையிலிருந்து இங்கே வந்து எங்களுக்கு மரியாதை செய்து மகிழ்வித்திருக்கக்கூடிய அருமை நண்பர் திருமிகு கண்ணப்பன் அவர்களே, திருச்சுழியிலே இருந்து வந்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய அருமை புலவர் கணேசன் அவர்களே, பட்டிமன்ற அறிஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் யாவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை முன்னிட்டு எங்களுடைய பணிவான வணக்கங்களை, நன்றியை முதற்கண் காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். நான் ஏறத்தாழ ஒரு 50-51 வருடங்களாக மேடையில பேசிக் கொண்டிருக்கிறேன். என் 51 வருட அனுபவத்தில் நடராஜபுரத்துல தான் மேல தாளத்தோட பட்டிமன்றம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பக்கம் நாதஸ்வரம், இந்த பக்கம் நாதஜுரம். ஏன்னா அந்த சத்தத்தை மீறி பேசுறதுங்கிறது கஷ்டம். அது பேச்சாளனா இருந்தா தான் அந்த வருத்தம் என்னன்னு தெரியும். கேட்பாளர்களுக்கு தெரியாதா பேசுனா என்ன, அதுல என்ன, சும்மா அப்படி போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாங்க. பேசினாதான் தெரியும். அதனால நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன், கொஞ்சம் அந்த சத்தத்தை குறைக்க முடியுமான்னு செய்தா நல்லது. ஒரு நல்ல தலைப்பு, அது குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை தீர்மானம் செய்வது அல்லது மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக அமைவது பணமா குணமா? இந்த தலைப்பை பார்த்தவனுடைய என்னுடைய நண்பர்கள் கேட்டார்கள், கோவில் எதுக்கு குடும்பத்தை பத்தி தலைப்பு போட்டீங்க? எத்தனை ஆயிரம் ஆன்மீக தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பெல்லாம் விட்டு குடும்பத்தோட மகிழ்ச்சிக்குன்னு ஏன் போட்டீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நானும் யோசிச்சேன், இப்ப ஆன்மீக தலைப்பு போடணும்னா இப்ப சிவனடியார்கள் பெரிதும் சிந்தை நெகிழ்ந்தது அடியார் தொண்டிலா ஆண்டவன் தொண்டிலா அப்படின்னு போடலாம். நல்ல தலைப்பு, நல்ல தலைப்பு. ஆனா குடும்பத்தை பத்தி போடக்கூடாதுங்கிறது சரியான வாதம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்து மத சாஸ்திரத்துலதான் குடும்பம் ஒரு கோவில்னு சொன்னோம். குடும்பத்தையே கோயில்னு சொன்ன பிறகு
கோவில்ல குடும்பத்தை பத்தி பேசக்கூடாதுன்னா எப்படி? கோயில் மாதிரி குடும்பம். ஏன் குடும்பத்தை கோயில் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பெரியவர்களே, இப்ப நமக்கு மனசு சங்கடமா இருக்கு, மனசு பாரமா இருக்கு, மனசு வேதனையா இருக்கு, நிறைய பிரச்சனைகள் தலையை போட்டு அமுக்குது. அப்படிங்கிற நேரத்துல கோவில்ல போய் பர்வதவர்த்தினி அம்மன் முன்னாடி உட்கார்ந்து, தாயே எனக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடாதா அப்படின்னு கண்ணை மூடி இருந்து கரகரன்னு கண்ணீர் விட்டோம்னா, கோயிலை விட்டு வெளியே வரையில மனசு கொஞ்சம் லேசா இருக்கா இல்லையா? பாரத்தோட உள்ள போயிட்டு வெளியே வரையில மனசு லேசாகுது, பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்குதா இல்லையா? அது மாதிரி வெளியில போற ஆண்களும் பெண்களும் 1000 பிரச்சனைகளோடு வீட்டுக்குள்ள போனாலும் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் ஒரு மன நிம்மதி கிடைத்தால் குடும்பம் ஒரு கோவில். அவ்வளவுதான். அதனாலதான் குடும்பத்தை ஒரு கோவில் அப்படின்னு சொன்னார்கள். ஏன்னா குடும்பத்திலையும் மன நிம்மதி கிடைக்கணும், மகிழ்ச்சி கிடைக்கணும், கோவில்லையும் மன நிம்மதி கிடைக்கணும், மகிழ்ச்சி கிடைக்கணும். இந்த மகிழ்ச்சிக்கு எது அடிப்படை? இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் எது? மகிழ்ச்சி தான் மனிதனுடைய நோக்கம். எல்லாமே மகிழ்ச்சிக்காக. நல்ல துணிமணி உடுத்திக்கிறது மகிழ்ச்சி, நல்ல சாப்பாடு. இப்போ அந்த இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க, சூப்பரா இட்லி ஊத்தப்பம், மத்தியானமும் நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடு ஒரு சந்தோஷம், நல்ல துணிமணி ஒரு சந்தோஷம், நல்ல வாகனம் ஒரு சந்தோஷம். நல்ல வாகனத்துல போனோம்னா துருப்பிடிச்ச சைக்கிள்ல போறதை விட BMW கார்ல போனா ஒரு சந்தோஷம், ஒரு கௌரவம், ஒரு கர்வம். அதனால வாழ்க்கையில எல்லாமே மகிழ்ச்சி தான். நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல வீடு, நல்ல வாகனம், எல்லாம் மகிழ்ச்சி. இதெல்லாம் மகிழ்ச்சியில எந்த வகையில சேர்க்கணும்னா மெட்டீரியல் ஹாப்பினஸ். மெட்டீரியல் அப்படின்னா லௌகீகமான மகிழ்ச்சி, லௌகீகமாக நாம் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சிகள், மெட்டீரியல் ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் இன்னொரு மகிழ்ச்சி மனுஷனுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? இந்த மாதிரி பக்தி செய்வது, கும்பாபிஷேகம் செய்வது, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது, மக்களுக்கு சேவை செய்வது, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ். ஒண்ணு லௌகீகமான மகிழ்ச்சி, இன்னொன்னு ஆன்மீகமான மகிழ்ச்சி. பெரியவர்களே, இந்த லௌகீக மகிழ்ச்சியும் ஆன்மீக மகிழ்ச்சியும் பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான். பறவைகள் ஆன்மீக மகிழ்ச்சி அடைந்து பார்த்ததில்லை. மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாது. பறக்கிற பறவையை பார்த்து மனுஷன் தான் சொல்லுவான், அதோ அந்த பறவை போல ஆக வேண்டும். ஆனா பறவைக்கு அந்த பரவசம் தெரியாது. அது பறப்பது இயல்பு, அவ்வளவுதான். எப்படி தேன் இனிப்பது இயல்போ, எப்படி ரோஜா பூ மென்மையாக இருப்பது இயல்போ, அதுபோல் ஒரு பறவை பறப்பது இயல்பு. அது அதனுடைய இன்ஸ்டிங்க்ட், அதனுடைய இயல்பு. அது பரவசமாக பறக்கிறது என்று இல்லை. அது பரவசமாக பறப்பதாக மனிதன் நினைத்துக் கொள்கிறான். நீந்தக்கூடிய வாத்துக்கு பரவசம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீந்தக்கூடிய மனிதனுக்கு மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. அதுல ஒரு மெடல் வாங்கினா அதை விட பெரிய மகிழ்ச்சி உண்டு. இப்ப தூக்கணாங்குருவி கூடு கட்டுது, பிரமாதமா கட்டுது. நீங்க தூக்கணாங்குருவி வீடு கூடு பாருங்க, வித் ஆல் பெர்ஃபெக்ஷன், கரெக்டா கட்டியிருக்கோம். ஆனா எந்த தூக்கணாங்குருவியாவது கூடு கட்டின பிறகு சந்தோஷப்பட்டிருக்கா? என்ன பிரமாதமா கட்டியிருக்கோம் அப்படின்னு. ஆனா நம்ம ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டணும்னா, மனுஷன் 2000 3000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டணும்னா புலவர்கிட்ட போய் சொல்லுவேன், புலவர் 2000 ஸ்கொயர் ஃபீட் சூப்பரா கட்டியிருக்கேன், ஜெய்ப்பூர்ல இருந்து மார்பிள் கொண்டாந்தேன் ஒட்டகத்துல. அந்த கொத்தனார் உலகத்திலேயே பெரிய கொத்தனார், அவரை வச்சு கட்டினேன். ஆனா உங்களுக்கு ஒரு விசேஷம் சொல்லட்டா, தூக்கணாங்குருவி கொத்தனாரையும் எதிர்பார்க்கறது இல்ல, சித்தாலையும் எதிர்பார்க்கறது இல்ல. அதுவே அதுக்கு கூடு கட்டிக்கிட்டு ஆனா சந்தோஷப்படாது. அது ஹோம் லோன் கிடையாது, ஜொல் லோன் கிடையாது, இஎம்ஐ கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. எந்த தூக்கணாங்குருவியாவது சந்தோஷப்பட்டிருக்கா? ஆனா நமக்கு வீடு கட்டணும்னா கொத்தனார் வேணும், சித்தாள் வேணும்,
லே அவுட் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு தாசில்தார் வேணும், ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் வேணும். இவ்வளவு பேரோட ஒத்துழைப்போடையும் ஒரு வீடை கட்டிட்டு நம்ம நெஞ்சை நிமித்தி சொல்றோம், நான் சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டேன். அப்ப வீடு சந்தோஷம். இந்த பாருங்க, மனிதர்களுக்கு வீடு சந்தோஷம், குருவிகளுக்கு கூடு சந்தோஷம் இல்லை. கூடு கட்டிட்டோம்னு குருவி சந்தோஷப்படாது. அதனாலதான் மனிதன் விசேஷமான படைப்பு. மனிதன் படைப்புகளில் எல்லாம் மகுடம். அதனாலதான் மனிதன் படைப்புகளில் எல்லாம் மகுடம். நீங்க உங்கள்கிட்ட கூட ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த உலகத்திலேயே 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல 100 மீட்டரை 9.7 செகண்ட்ல கடந்தவர் உசைன் போல்ட், ஜமைக்காரர். அதான் ஹையஸ்ட் ஸ்பீடு. அந்த ரெக்கார்டை இப்ப வரைக்கும் யாரும் பிரேக் பண்ணல. உசைன் போல்ட் 9.45 அந்த மாதிரி செகண்ட்ல கடக்கிறார். உங்களுக்கு ஒரு இயற்கை ரகசியம் சொல்லுகிறேன். உசைன் போல்ட் உலகத்திலேயே மிகச்சிறந்த சாதனையை செய்தவர் என்று பாராட்டப்பட்டிருக்கிறார். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை 9.4 செகண்ட்ல கடந்திருக்கிறார். ஆனால் சிறுத்தை புலி இருக்கிறது இல்லையா, சீட்டா, சிறுத்தை புலி 9.4 செகண்ட் இல்லை, 9 செகண்ட்லயே 100 மீட்டரை கடந்துரும். யார் பெருசு, சீட்டாவா சிறுத்தையா உசைன் போல்ட்டா? ஆனா உசைன் போல்ட்டுக்கு தான் மகிழ்ச்சி, சிறுத்தைக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஏன் ஏன் அப்படி? அந்த தத்துவத்தை மட்டும் சொல்லிட்டு உங்க பேர் சொல்லுங்க. உசைன் போல்ட்டை விட வேகமா ஓடுற சிறுத்தைக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஏனென்றால் அது சாதனை கிடையாது. சிறுத்தை வேகமாக ஓடுவது சாதனை கிடையாது, அது படைப்பு, இயல்பு. சிறுத்தை வேகமாகத்தான் ஓடும், சிறுத்தை வேகமாகத்தான் ஓடும். அதற்கு பரிசு கிடையாது, விருது கிடையாது, பட்டம் கிடையாது. ஆனால் மனிதன் ஓட்ட பந்தயத்துக்கென்று தனியாக முயற்சி செய்கிறான், தனியாக பயிற்சி செய்கிறான். அந்த முயற்சியின் விளைவாக, பயிற்சியின் விளைவாக ஓட்ட பந்தயத்திலே கலந்து கொண்டு 9.4 செகண்ட்ல 100 மீட்டரை கடக்கிறான். அப்ப அவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொன்னா, அந்த சந்தோஷம் பயிற்சியாலும் முயற்சியாலும் வந்தது. புரியுதுங்களா? இந்த பயிற்சியும் முயற்சியும் பறவைக்கோ விலங்குக்கோ தேவையில்லை, அதெல்லாம் இயல்பு. ஆக மனிதன் லௌகீக மகிழ்ச்சிகளை தேடுகிறான், ஆன்மீக மகிழ்ச்சிகளை தேடுகிறான், சாதனை மகிழ்ச்சிகளை தேடுகிறான். இத்தனை மகிழ்ச்சிகளும் குடும்பத்தை மகிழ்ச்சிப்படுத்தும். இப்ப நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம், நான் ஒரு சொந்த வீடு கட்டா என் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தானே. காலேஜுக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன், 10 வருஷம் கழிச்சு ஒரு கார் வாங்கினா என் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தானே. இந்த மாதிரி ஒரு அருமையான கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு என்னாலான பண உதவியை செய்தால் அது மகிழ்ச்சி தானே. அப்ப மகிழ்ச்சியின் அடிப்படையில் வாழ்க்கை நடக்கிறது. அல்லது இப்படி சொல்லுவோம், வாழ்க்கையின் அடிப்படையே மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 விதமா சொல்லியிருக்கேன். மகிழ்ச்சியின் அடிப்படையில் வாழ்க்கை நடக்கிறது, வாழ்க்கையின் அடிப்படையே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சிக்கு பணம் காரணமா, குணம் காரணமா? பணம்ங்கிறது பருப்பொருள், கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இப்போ ஒரு 500 ரூபாய் தாள் உள்ள இருந்துன்னா தெரியுது. இப்போ கண்ணப்பன் சார் கேட்டாருன்னா, உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டாருன்னா 500 ரூபா இருக்கு, எங்க காட்டுங்க, எங்க காட்டுங்க அப்படின்னா 500 ரூபாய் எடுத்து காட்டுவேன். நான் இப்ப ரொம்ப கோபமா இருக்கேன், குணம். நான் இப்ப ரொம்ப கோபமா இருக்கேன், மறந்து கூட காட்டுங்கன்னு கேட்டக்கூடாது. கோபத்தை காட்டுங்கன்னு கேட்டா என்ன ஆகு, சப்புன்னு கன்னத்துல விழும். அதுல கோபத்தை செயலாகத்தான் காட்ட முடியும், ஆனால் கோபத்தை கோபமாக காட்ட முடியாது. அது குணம். குணம் என்பது சூட்சுமமானது, பணம் என்பது பருப்பொருளானது. அப்ப இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் பருப்பொருளாகிய பணத்தை வைத்து வருகிறதா அல்லது சூட்சும பொருளாகிய குணத்தை வைத்து வருகிறதா? ஒரே ஒரு திருக்குறள் சொல்லி முன்னுரை நிறைவு செய்கிறேன். அருமையான திருக்குறள். இன்பம் விளையான், இடும்பை இயல்பென்பான், துன்பம் உறுதல் இலன். அதுக்கு என்ன அர்த்தம்? இன்பம் விளையான், சந்தோஷத்தை தேடி போக மாட்டான், மகிழ்ச்சியை தேடி அலைய மாட்டான். இன்பம் விளையான்,
இடும்பை இயல்பென்பான். இடும்பைனா துன்பம். வாழ்க்கையில் வர்ற துன்பம்லாம் இயல்பானதுன்னு ஏத்துக்குவான். பாருங்க, துன்பத்தை இயல்பானதுன்னு ஏத்துக்குவான், இன்பத்தை தேடி போக மாட்டான். அப்படி ஒரு பக்குவம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுக்கு துன்பமே கிடையாது. இன்பம் விளையான், இடும்பை இயல்பு என்பான், துன்பம் உறுதல் இளன். திருக்குறள். ஆனால் இது நம்மை போன்ற சாமானிய மக்களுக்கான தத்துவம் இல்லை. இன்பத்தை நாடாமல் நீங்களும் நாடும் இருக்க முடியுமா? இப்ப லட்சுமண செட்டியார் இருக்கிறார், மதுரையில இருந்து கார்ல வர்றார், வைரம்பட்டியில பெரிய வீடு கட்டி இருக்கிறார். வாசல்ல நுழைஞ்சு பின்னாடி வெளியே போனோம்னா ஒரு நாள் ஆகுது. அவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கிறார். என்னங்க எந்த பக்கம் வாங்க போறது தெரியல, மகிழ்ச்சியா இருக்கிறார். மகிழ்ச்சியை தேடாம மனுஷன், சாமானிய மனுஷன் இருக்க முடியாது. எல்லாரும் மகிழ்ச்சியை தேடுறார். அதே மாதிரி துன்பம் உறுதல், துன்பப்படாம எப்படி இருக்க முடியும்? இப்ப நான் மேடைக்கு வர்ற போது அந்த ஐயா வந்து நீலாம் ஒரு பேச்சாளர்னு கூப்பிட்டு இருக்காங்க பாரு அப்படின்ட்டாருன்னா போச்சு, அவ்வளவுதான். அந்த மனசு சங்கடமாயிரும். ஆனா வள்ளுவர் சொல்றாரு சங்கடப்படக்கூடாதுங்கிற. வள்ளுவர் என்ன சொல்றார்? சங்கடப்படாத, இது இயல்பு. உன்னை காயப்படுத்தணும்னு அவர் பேசுறார். உற்று இன்பம் விளையான், இடும்பை இயல்பன்பான். ரெண்டுமே சாமானிய மனிதர்களுக்கு சாத்தியம் இல்லை. எல்லாரும் இன்பத்தை நோக்கித்தான் போகிறோம், எல்லாரும் துன்பத்தை அனுபவிக்கிறோம். அதனால் சாமானிய மனிதர்களை பற்றிய தலைப்பு. இன்பத்தை தேடுகிற மனிதர்களுக்கு, துன்பத்தை தொலைக்க நினைக்கிற மனிதர்களுக்கு, குடும்ப மனிதர்களுக்கு உதவி செய்வது பணமா குணமா? இந்த பக்கம் பெரும் புலவர் ராமலிங்கம் சென்னையிலிருந்து வந்துகிறார். பல நாட்கள் அவர் வீட்டுக்கு அவருக்கு வழி தெரியாது. அவர் தெருவுக்குள்ள போவார், ஆனா வேற தெருவுக்கு போயிடுவார். அவர் வீடு இருக்க தெருவுக்குள்ள தான் போவார். ஏன்னா வீட்டுக்கே போறதில்லை, எப்பவும் மேடை தான். காலையில ராஜபாளையம் பேசுவார், ராத்திரி நடராஜபுரம் பேசுவார். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் சிங்கப்பூர்ல இருப்பார். பறக்கிறார் மனுஷன். அவர் நகைச்சுவை சொன்னார்னா சிரிக்காம இருக்க முடியாது, அப்படி ஒரு நகைச்சுவை. அவர் சொல்றார் பணம் தாங்க. பணம் இல்லாம என்னங்க செய்ய முடியும்? பணம் இல்லாம என்ன செய்ய முடியும்? குடும்பத்தை எப்படி நடத்துவ? அடிப்படை கேள்வி. குடும்பத்தை எப்படி நடத்துவ? பணம் இல்லாம குடும்பத்தை எப்படி நடத்துவ? குடும்பத்தையே நடத்த முடியாதவன் குடும்ப மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? அப்புறம் அவங்க திருத்தணியில இருந்து வந்திருக்கிறாங்க வேதநாயகி. ஒரு கல்லூரியில முதல்வரா இருக்கிறாங்க, பிரின்சிபல் ஆஃப் தி காலேஜ். அவங்கள அருமையா பேசுவாங்க. அவங்களுக்கு பணம் கட்சி. அந்த பக்கம் கடைசியா இருக்கிறவர் ராஜபாளையத்திலிருந்து உமாசங்கர். அவர் நல்ல இசை ஆசிரியர், நல்லா பாடுவார், மியூசிக் டீச்சர். அதுல அவர் குடும்பத்துல அவர் பொண்ணும் நல்லா பாடும், அவர் மனைவியும் நல்லா பாடும், அவர் பையனும் நல்லா மிருதங்கம் வாசிப்பான். குடும்பமே ஒரு இசை குடும்பம். தமிழ்ல இசைனா புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தமிழ்ல இசை என்கிற வார்த்தைக்கு புகழ் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. இசைப்பட வாழ்வாரே வாழ்வார், இது மறுபடியும் ஒரு திருக்குறள். இசைப்பட இசைப்பட புகழோடு வாழ்றதுதான் வாழ்க்கை. அது புகழோடு வாழ்ந்துட்டு இருக்கார் உமாசங்கர். 3 பேர் சொல்றாங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா பணம். பணம் தான் அடிப்படை, பணம் தான் காரணம், பணம் தான் ஆதார சுருதி. பணம் மூச்சு காத்து மாதிரி. பணம் இல்லாம ஒரு இன்ச்சு கூட எதையும் நகர்த்த முடியாது. 3 பேர். இந்த பக்கம் அந்த கடைசியில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, லக்ஷ்மண பெருமாள். அவர் சாத்தூர்ல இருந்து வந்திருக்கிறார். அவரு உங்களுக்கு அவரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சினிமா நடிகர் மாதிரி தெரியும். நான் பெரும்பாலும் அவரை கூட்டிட்டு போற எந்த பட்டிமன்றத்திலையும் எனக்கு சைட்ல அவரை உட்கார வைக்கிறது இல்லை.
இடது பக்கமா வலது பக்கமா அவரை உட்கார வைக்கிறது இல்லை. உட்கார வச்சா சபையில் என்னன்னு வேணாம், இவ்வளவு கருப்பா இருக்க மேல நடுவரை உட்கார வச்சிருக்கிறேன். அதுக்கு இந்த பக்கத்துல இருக்க ஒரு ஜம்முன்னு இருக்காரு, அவரை நடுவரை உட்கார வச்சிருக்கலாம். என்ன ஜம்முன்னு, என்ன உயரம், என்ன ஆகுதி, என்ன ஒரு கம்பீரம். அவரை நடுவரை உட்கார வைக்காம நோஞ்சா மாதிரி இருக்கிறான் கண்ணங்கரேன்னு. அவரை நான் அதனாலதான் இந்திராவை பக்கத்துல உட்கார வச்சது. எப்பவுமே இந்த பொண்ணை உட்கார வச்சிருக்கிறது எதுக்குன்னா, ஓகே நடுவர் பெட்டர் அப்படிங்கிற உணர்வு வரணும். அதுக்காகத்தான் அவர்கிட்ட இருக்க சிறப்பு ஒன்று சொல்றேன். சாத்தூர் லட்சுமண பெருமாள் மிகச்சிறந்த வில்லிசை கலைஞர். இன்னைக்கு வில்லுப்பாட்டுலாம் போச்சு, அருமையா வில்லுப்பாட்டு பாடுவார். ஒரு குழுவே வச்சிருக்கிறார். அதை விட புகழ் என்ன தெரியுமா, மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய சிறுகதைகளை பற்றி நாளைக்கு ஒரு ஆராய்ச்சி அரங்கமே கோவில்பட்டியில் நடக்க போறது. அவருடைய சிறுகதைகள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல பாடமா வச்சிருக்காங்க. அவர் இன்னைக்கு நடராஜபுரத்துல பேசுறார். என்ன பேசுறார்? பணம் இல்ல சார், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா குணம் வேணும். குணம், நல்ல குணம், அன்பு, இரக்கம், பரிவு, குணம். அப்புறம் ஐயா இருக்கிறார், நம்ம உங்க நகரத்தார் இனத்துக்கு ஒரு பெருமை, ஐயா லட்சுமணன் செட்டியார். நாட்டரசன் கோட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலுடைய மேனாள் தக்கார். மதுரை ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் திருக்கோயில்ல தக்கார். இப்போது அங்க கும்பாபிஷேகம் நடக்க போறது. அந்த கும்பாபிஷேக கமிட்டியில தலைவரா இருக்கிறார். வைரவன் கோயில் மேனால் அரங்காவலர். இவ்வளவு பெருமைக்குரியவர் சொல்றார். அவ்வளவு பெரிய வீடு, பங்களா, கார்லாம் வச்சிருக்கவர் சொல்றார், குணம்தான் காரணம் அப்படிங்கிறார். அப்புறம் நம்முடைய அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்னா உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு எங்க மாணவர்கிட்ட கேட்டா ஒரு சொல்ல மாட்டான். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னோம்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா பால்கோவா, ராஜபாளையம், உனக்கு என்ன ஞாபகம்? அங்க இருக்கிற பஞ்சாலையெல்லாம் சொல்ல மாட்டான், நாய் தான் சொல்லுவோம். இவங்க ஆண்டாள் பிறந்த ஊர்ல இருந்து வந்துருக்காங்க. அழகு தமிழ்ல பேசுவாங்க. அழகு தமிழ், பழகு தமிழ், நல்ல சிந்தனையாளர். ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியையா இருக்கிறாங்க. இன்னைக்கு கார்ல நாங்க தென்காசியில இருந்து வந்துகிட்டு இருக்கையில தான் ஒரு செய்தி சொன்னாங்க. தமிழ் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய மனப்பாட செயலையெல்லாம் பாடலா இவங்க பாடியே நடத்துவாங்களாம். அப்ப மாணவர்களுக்கு எவ்வளவு மனதைரியம் இருந்தா அந்த வகுப்புல இருப்பாங்க. இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் ஒரு நுணுக்கம் இருக்கு. நான் பாடம் நடத்துவேன்னு அவங்க சொன்ன உடனே நான் நினைச்சேன், ஆகா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு ஸ்ட்ராங் வில் பவர் இருந்தா அந்த வகுப்புல எதையும் தாங்கும் இதயம். அவங்க அருமையா, ஆனா மேடையில பாட மாட்டாங்க, வகுப்புல தான் பாடுவாங்க. ஏன்னா வகுப்புல இருக்கிற மாணவர்கள் எவனுக்கு இசை தெரியாது, நல்லா பேசுவாங்க. இந்த பக்கம் 3 பேர் பணம், இந்த பக்கம் 3 பேர் குணம். நகரத்தார் மத்தியிலே பேசுவதற்கு கிடைக்கிற வாய்ப்பை போல ஒரு சந்தோஷம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு அருமையாக கற்றறிந்த பெருமக்கள். பட்டம் பெற்றிருக்க மாட்டார்கள், ஆனால் தமிழ் தெரியும். நகரத்தாரோட பெருமை என்ன தெரியுமா? அவர்கள் தமிழிலே MAயோ BAவோ MPhilஓ படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியும். பட்டங்கள் வாங்காமலே கவிதை எழுத வல்லவர்கள் நகரத்தார்கள். நகரத்தார் வீட்டுல எப்படியாவது ஒரு 4 பிள்ளைங்க இருந்தா ஒரு பிள்ளை கவிதை எழுதும். அவர் ஒரு அருமையான நகரத்தார் சபையிலே பேசுவதற்கு
இன்றைக்கு பர்வதவர்த்தினி அம்மன் எங்களுக்கு அருள் பாலித்திருக்கிறாள். அந்த தாயுடைய திருவடிகளை தொழுது இப்பொழுது பட்டிமன்ற விவாதங்களை தொடங்கி வைக்கிறேன். நான் மறுபடி சொல்லுகிறேன், மனிதனுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி தேவைப்படுகிறது, அல்லது மனிதன் மட்டும்தான் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறான். அப்படி தேடி ஓடக்கூடிய மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலைக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் பணமே குணம் அல்ல என்று பேசுவதற்காக இப்பொழுது உங்கள் முன்னால் வருகிறார் அருமை பெரியவர் பெரும் புலவர் மானா ராமலிங்கம் அவர்கள். அவர்களை வாழ்த்தி தன் வாதங்களை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அபிஷேக வைபவத்தை முன்னிட்டு ஆன்மீகத்திற்கு பெருமை சேர்க்கிற வகையிலே, அன்னை தமிழுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் ஒரு அருமையான தலைப்பில் பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட விழாக்குழுவினரை வணங்கி மகிழ்ந்து, இந்த அவையில் வீட்டிருக்கக்கூடிய அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மெத்த படித்த பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமை நீதியரசர் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக நாடுகள் அனைத்துக்கும் சென்று ஊடகங்கள் பலவற்றிலும் பேசி இருமொழி புலமை பெற்றவராய் சுவஞ்சர்களின் இதயத்திலே ஒரு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய நடுவர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து, எல்லாம் கைத்தட்டுங்களேன், கொஞ்சம் அமைதியா இருக்காதீங்க, கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. எங்க பட்டிமன்றம் ஜெயிக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்குது, உங்க கையில தான் இருக்குதுன்னு அவ்வளவுதான். கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க. காலையில 3 மணிக்கு எழுந்து லைட்டு பிடிச்சி அமெரிக்க மதுரைக்கு வந்து அங்கிருந்து அவஸ்தப்பட்டு கூட எங்களுடைய கலைப்பெல்லாம் போகணும்னா உங்க கைத்தட்டல் தான் அதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இங்க வேற போட்டி வேற நடக்குது, தமிழா சமஸ்கிருதமான போட்டி. அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, இதையும் ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டும் வேணும். இப்போ மனித வாழ்வு பெருமை அடைவதற்கும் மனித வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் பணமா குணமா அருமையான தலைப்பு. எங்க கிராமத்துல சொல்லுவாங்க, கோயிலுக்கு கூரை இல்லையா கூப்பிடு செட்டியாருன்னுவாங்க. அப்படி ஒரு கோயிலை கட்டணும்னா செட்டியார் கொடுக்கிற நிதி தான் அதற்கு பயன்படுகிறது என்றால் பணம் இருந்தால் தான் சார் கொடுக்க முடியும். ஒரு வரி நமக்கு சொல்லும், நீங்க ரொம்ப பணம் கொடுத்து ஒண்ணுமே இல்லாம ஒரு சாக்லேட் கூட வாங்காம ஒரு வீட்டுக்கு போங்களேன், எந்த குழந்தை நம்ம கிட்ட வரும்? சார் நான் என்ன கேட்கிறேன், பணம் வேணாம் ஐயா அழகா சொன்னாங்க முன்னோரியில், இதை விட யாராலும் சொல்ல முடியாது. இந்த பணம் இல்லாம யாராலும் வாழறதுக்கு வந்து மனிதனுடைய வாழக்கூடியது ஒரு இயல்பு. இப்ப நான் சொல்ற மாதிரி நாளைக்கு போய் பாருங்க, 5 ரூபா நோட்டை வைங்க, 10 ரூபா வைங்க, 50 ரூபா வைங்க, 100 ரூபாய் வைங்க, 500 ரூபாய் வைங்க, எல்லா ரூபாய் நோட்லையும் காந்தி ஒரே மாதிரி தான் சிரிப்பார். அவருக்கு பணம் வேணும், ஆனா நாம தான் சார் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம். 5 ரூபாய் கொடுத்தா அமைதியாகிறோம், 500 ரூபாய் கொடுத்தா ஆஹான்றோம். பணம் மனிதனை மகிழ வைக்கும், பணம் மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். ரெண்டு வேணும் சார், பணம் எல்லாமே வேணும், தேவைகளை பூர்த்தி செய்ய வாழணும். இல்லை ஒரு செல்போன் இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? இன்னைக்கு உயிரே இல்லாம வாழ்ந்தாலும் வாழ்ந்துருவான், ஆனா செல்போன் இல்லாம அவனாலும் வாழ முடியாது. அதை விட பெரிய வேடிக்கை, நம்ம குணத்தை பத்தி எல்லாம் பேசணுமே. நடுராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா எழுந்து மேக்கப் பண்ணுது, பவுடர் போடுது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது, எல்லாம் செய்யுது. வீட்டுக்காரர் எழுந்து கேட்டா அதர்மமா தெரியல, அர்த்தராத்திரியில் எழுந்து மேக்கப் பண்றீங்க எதுக்குன்னா, யோ என் கஷ்டம் எனக்கு தெரியும், செல்லுல பேசலாக்க வச்சுக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது.
அது மேக்கப்போட பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போல. நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியும்னு அந்த அம்மா சொல்லுது. அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துக்கிறான். என்னையா சிரிப்பு வாழுதுன்னா, இல்லை ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல, நான் 10 வருஷமா உங்களோட குடும்பம் பண்றேன்னு சொன்னா பார்த்தீங்களா, குணம் எப்படி இருக்குதுங்க. நீங்க பணத்தை கொடுத்து வருமானம் 1ஆம் தேதி வாங்கினா போனா வாங்கத்தான் எவ்வளவு மரியாதை பெருமை. நான் மனம் திறந்து சொல்றேங்க. ஒரு வீட்டுல மாமனார் மாமியார் இருக்காங்க, இன்னொரு வீட்லயும் மாமனார் மாமியார் இருக்காங்க. ஒரு மாமனார் மாமியார் ஒரு வீட்டுல பென்ஷன் தம்பதியார், இன்னொரு வீட்டுல பென்ஷனே இல்லாதவங்க. பென்ஷன் வாங்கின மாமனார் மாமியாருக்கு அங்க எவ்வளவு மரியாதையும் பெருமையும் அன்பும் அங்கே பரிமாறப்படும். பென்ஷன் வாங்காத இந்த 2 ஜீவன்களுக்கு என்ன அவமரியாதை கிடைக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பணம் இருந்தா ஒரு மதிப்பு, பணம் இல்லைன்னா இல்லை சார். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், பொருளிலாருக்கு இவ்வுலகு இல்லை. அடுத்த வரைக்கும் அப்புறம் போவோம். பொருளிலாருக்கு இவ்வுலகு இல்லை. இந்த உலகத்துல நீ வாழணுமா, பொருள் வேணுமையா. அதனால்தான் திரைக்கடல் ஓடியும் திறவியும் தேடுன்னு நகரத்தார் உலக நாடுகள் எல்லாம் பயணித்து அந்த நாள் இன்னை வரைக்கும் தேடி தேடி செல்வத்தை சேர்க்கிறாங்களே. இங்க ஆட்சிமா இருக்காங்க, நடமான ஏடிஎம் ஒவ்வொரு ஆட்சிமா. பின் நம்பர் சொல்லுங்க ஐயா. அது அவங்க வீட்டுக்காரவே தெரியாது. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பா இருக்கக்கூடியவங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போட்டு செல்லக்கண்ணு அவன் 600 ஆக்குவா செல்லக்கண்ணன் பாண்டான பாட்டு சும்மாவா சார்? காசு இருந்தாதான் சார் நம்ம ஆசைகளுக்கு நிறைவேற்ற முடியும். வரலாற்று நிகழ்வு ஒன்று நான் நினைவுபடுத்துறேன். உங்களுக்கு தெரிஞ்சதையே ஞாபகப்படுத்துறேன். மும்பையிலே ரிட்ஸ் ஹோட்டலுக்கு சாதாரண எளிமையான ட்ரெஸ்ல அந்த மாபெரும் மனிதர் உள்ள வர ரிசப்ஷன்ல மேனேஜரை பார்த்து, இந்த ஹோட்டல்ல ரூம் இருக்கான்னு, எத்தனை ரூம் இருக்குன்னு, ஏன் வாங்க போறியான்னு கேட்டாங்க. உங்க முதலாளி அட்ரஸை கொடுன்னு வாங்கினார். வெளியில வந்தார், கார்ல ஏறி உட்கார்ந்தார், நேரம் அந்த ஓனர் வீட்டுக்கு போனார். இவரை பார்த்துட்டு அந்த ஓனர் பதறி போய், இந்த ராத்திரிக்கு நீங்க இங்க வரலாமா, என்ன விஷயம்னு கேட்கிறார். இந்த மாதிரி நடந்ததை சொன்னார். ஒரு செக் புக் எடுத்து வச்சார். எவ்வளவு வேணாலும் எழுதிக்கோ, அந்த ஹோட்டல் என் பேர்ல வரணும். ஹோட்டலை வாங்கிட்டாருங்க. நேராக அவரும் ஓனரும் வந்தார், கூடவே வந்தார். அந்த ரிட்ஸ் ஹோட்டலில் உள்ள வந்து ரிசப்ஷனில் அந்த மேனேஜர்கிட்ட ஐயா கிட்ட சாவியை கொடுத்துருப்பா, ஹோட்டல் அவர் வாங்கிட்டார். அப்போ அவர் சொன்னார், அந்த பெரிய மாபெரும் மனிதர் சொன்னார், இல்லை இந்த சாவி உங்கள்கிட்டே இருக்கட்டும், நீயே மேனேஜராக கண்டினியூ பண்ணு. இந்த ஹோட்டல் வாங்க வச்சதே நீ தான். ஏன்னா பணக்காரர்கள் மட்டும்தான் இங்கே தங்குவார்கள் என்று நீ சொன்ன பத்திய ஆரம்பத்தில் ஒரு வரி, அதுதான் எனக்கு ஒரு உறுத்தலை கொடுத்தது. ஏன் அந்த ஹோட்டலை வாங்கினவர் வள்ளல் அழகப்ப செட்டியார் என்பதுதான் உலக வரலாறு என்றால் அது எதனால நிகழ்ந்தது கொஞ்சம் யோசிப்போங்க. அவர் கையில பணம் இருந்தது சார், செல்வாக்கு இருந்தது, செல்வம் இருந்தது. அதனால தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கு அந்த செல்வத்தை பயன்படுத்தினார் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் இருந்தால் அவன் நிமிர்ந்து நிற்கலாம். அதனால்தான் வள்ளுவர் சொன்னால், குன்றேறி யானை போர் கண்டத்தான். அவ்வளவு பெரிய விஷயம். பணம் தாங்க ஒரு அன்பையே தீர்மானிக்குது. லண்டன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி பேச போயிருந்தேன். ஒரு பையன் காதல்ல தோல்வி அடைஞ்ச பையன் கவிதை எழுதுனான் சார். 4 வரி எனக்கு நெஞ்சை தொட்டது. என்னடா கவிதை, என்ன தனியா போட்டு போய் காட்டினான். நான் சைக்கிளில் வந்தேன், அவள் அன்பே என்றாள். நான் பைக்கில் வந்தேன், அவள் அத்தான் என்றாள். நான் காரில் வந்தேன், நீதான் என் கணவன் என்றாள். அத்தனையும் வாடகை என்றேன், அண்ணா என்றான். ஒரு மனிதனுடைய அன்பை கூட தீர்மானிப்பது ஒரு பணமாகத்தான் இருக்கிறது. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு அது தெரியும் அப்பா. அப்போ ஒரு செல்வம் என்பதுதான் ஒரு மனிதனை அத்தனை எல்கேஜிக்கு யூகேஜி கூட அவ்வளவு மரியாதை கிடையாது சார். காந்திஜிக்கு நேருஜி கூட அவ்வளவு மரியாதை கிடையாது. எல்கேஜி யூகேஜிக்கு தான் அவ்வளவு மரியாதை. ஒரு பையன் ஒரு பெண்ணு நினைத்த படிப்பை முடிக்கணும்னா பணம் இருந்தால் சாதிக்க முடியும். அதனால எல்லா உலகம் என்பது ஈட்டுகிற பணத்தை பொறுத்ததுதான். வீட்டினுடைய பொருளாதாரத்தை வைத்துத்தான் வீட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி வைத்துத்தான் வல்லரசு என்ற வார்த்தைக்காக நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் பொருள் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கும். அதனால்தான் பொருள் செய்தல் முதல் கடன் என்றார்.
பொருளை திருவள்ளுவர் கட்டளை இடுகிறார் நம்மை பார்த்து. அப்படி ஒரு உறவுகளுக்கு அவரவர்களுக்கு தேவையான அத்தனையும். எந்த ஒரு கும்பாபிஷேகம் பண்றோம் சார், 1 லட்சம் ரூபாய் இல்லைன்னா அந்த கும்பாபிஷேகம் நடக்குமா? அந்த பல லட்சம் ரூபாயை முதலீடு பண்ணி யாகசாலைகளில் வைத்து இத்தனை பூஜைகளை செய்வதனால் தான் இத்தனை சொந்தங்களும் பாசத்தோடு வந்திருக்கிறது. அப்போ அந்த பாசத்தை தீர்மானிப்பதற்கு கூட பணம் தான் காரணமாக இருக்கிறது சார். ஒரு பஸ்ல சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ஒரு பஸ்ல பயணம் பண்றான், 10 ரூபாய் டிக்கெட் என்றாரு, 9 ரூபாய் தான் கையில இருக்குது சார். 9 ரூபாய் சார் கையில இருக்குது. இல்லப்பா இறங்கிடு, அப்புறமா ரெடி பண்ணிங்க வா அடுத்த பஸ்ல. இருக்கிற 9 ரூபாயினுடைய பெருமையை கூட இல்லாத 1 ரூபாய் தான் தீர்மானிக்கிறது என்றால் அதுதான் பணத்தினுடைய வலிமை என்பதையும் இந்த உலகம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய பெருமையையும் இந்த நீதிமன்றத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். குணம் குணம்னு நம்ம பேசுறோமே, பாச மலர் போல ஒரு படம் உண்டா? நடிகர் திலகம், செவாலியர் சிவாஜி கணேசன் உலக மகா நடிகர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த பாச மலரை பார்க்கிறவங்க அழாதம இருக்க முடியாது. பாசத்தை நடிப்பில் கொட்டி தீர்த்த படம். ஆனால் அந்த குடும்பம் தான் இன்னைக்கு கோர்ட்டில கால் வச்சிருக்குது பணத்துக்காக என்றால் குணம் கீழே இறங்கி விடுகிறது, பணம் தான் ஆளுகிறது என்றால் ஒவ்வொரு தனி மனிதன், ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு நாடு அனைத்தினுடைய உயர்வுக்கும் காரணம் பணமாக இருக்கிற காரணத்தினால் பணம்தான் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு நம்பிக்கை வரணும்னாலே என்கிட்ட பணம் இருந்தால் நம்பிக்கை வந்துடும். நம்ம ஊர் டெய்லருக்கு தெரிஞ்சிருக்குது அந்த ரகசியம். அதனால தான் பாக்கெட்டெல்லாம் இதய துடிப்பு இருக்கிற இடத்துல பார்த்து வச்சுக்கிறோம். பணம் நிறைய இருந்தால் இந்த இதய துடிப்பை நல்லா ஒழுங்காக துடிக்கும். அது குறைய குறைய அதுவே ஸ்பீடு குறையும். அதனால பணம் என்பது தான், அதான் லட்சுமி கடாட்சம்ன்றான். என்னை வாழ்த்துங்க சார். தனம் தரும் கல்வி தரும் தானே அபிராமிப்பட்டவரே பாடியிருக்கிறார். ஆகையினாலே மாண்பமை நீதியரசர் அவர்கள் அருமையான முன்னுரையிலே எடுத்து கொடுத்த அழகை நான் மீண்டும் மீண்டும் ரசிக்கிறேன். இந்த பணமும் குணமும் தேவை. ஆனால் பணம் இன்றைக்கு ஒரு மேலான இடத்தை பெற்றிருப்பதுதான் உண்மை என்று சொல்லி பணமே என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். இல்லை இல்லை, பணம் அல்ல குணம்தான் குடும்ப மகிழ்ச்சியை தீர்மானம் செய்கிறது என்ற அணிக்கு அணி செய்வதற்காக அருமை எழுத்தாளர் பெருந்தகை நம்முடைய சாத்தூர் லட்சுமண பெருமாள் அவர்கள் வருகிறார். முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழில் கோலம் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழில் கோலம் அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம் அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம் அதில் 1000 சூரியனின் ஒளி வீசும் அதில் 1000 சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழில் கோலம் எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே ஆனீராது கரங்களில் தாமரையே திங்கள் முகம் தரும்பும் புன்னகையே திங்கள் முகம் தரும்பும் புன்னகையே புகழ் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே புகழ் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழில் கோலம் சாந்திமயம் முருகன். நடராஜபுரம் வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினரே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் குழுவினர் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய எங்கள் அருமைக்குரிய நாடறிந்த நாவலர்
நல்ல கருத்துக்களை தமிழ்கூர் நல்லுலகமெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய பெருமைக்குரிய பேராசிரியர் பெருந்தகை ஐயா ராமச்சந்திரன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பேசிய அன்னைக்குரிய ஐயா புலவர் திலகம் ராமலிங்கம் அவர்களே, இன்னும் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த குடும்ப வாழ்க்கைக்கு பணம் குணம் ரெண்டுமே தேவை. எது அதிகமாக தேவை அதுதான் பட்டிமன்றம். பணமே தேவையில்லைன்னு யாரும் சொல்லலை. பணமும் தேவை, குணமும் தேவை. எது அதிகமாக தேவை? எது இருந்தால் நான் வேறோட பேசலாம், சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கலாம், குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தலாம். குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் அதிகமாக வேணுமா, குணம் அதிகமாக இருக்கணுமா என்பது பட்டிமன்றம். அவ்வளோதான். அருமைக்குரிய பெரியவர்களே, நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நானும் நிறையா பார்த்துருக்கேன். இந்த உலகத்திலே இந்த பணம்னு ஒன்று வராதுக்கு முன்னாடியே ஜனங்கள் இருக்காங்க, அவங்களும் வாழ்க்கை நடத்துனாங்க. பணம் வந்த பிறகும் வாழ்க்கை நடத்துகிறாங்க. எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருக்கார், எப்போ பார்த்தாலும் பெருமை பேசிக்கிட்டே இருப்பார். என்னடா ரோட்டு மேலே ஒரு 200 ஏக்கர் இருக்கு, நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஐபிஎஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு 500 ஏக்கரு நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். பிறகு இந்த வீட்டெல்லாம் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், அதை வாங்கி போட்டிருக்கேன், இதை வாங்கி போட்டிருக்கேன். இந்த பூமி சிரிக்குமா? தட முட்டா போயில, உங்கள் தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உங்கள் அப்பனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உனக்கு இடம் போட்டுக்கிட்டா வரா. எதிய நிலையானது, அது நிலையானதா பணம்? சபாஷ் சபாஷ். குணம்தான் நிலையானது. எவ்வளவு பணம் இருக்கட்டும். வள்ளுவரை பத்தி சொன்னாங்கல்ல, வள்ளுவர் சொல்றாரு, செல்வத்துள் செல்வம் அருள் செல்வம், பொருள் செல்வம் பூரியாக நம்மளும். போர்க்கிரி பயணம் வச்சுக்கலாம் காசு, போர்க்கிரிட்டெல்லாம் காசு இருக்கு, போக்கிரி கிட்டதான் காசு இருக்கு. ஆமா, அவன் என்ன வேணாலும் செய்வான், நல்லவன்ட்டு இல்ல, அவன் என்ன வேணாலும் செய்வான். அதாவது 2 பொம்பளை பேசிக்கிட்டாங்க, என் வீட்டுக்காரரு என் மேலே எவ்வளோ பிரியமா இருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். நீயும் உன் வீட்டுக்காரர் எவ்வளோ பிரியமா இருக்காருன்னு பாரு. இன்னைக்கு என்ன அவங்கள பற்றி நம்ம என்னன்னு பார்த்துடணும், என்னதான் குடும்ப நடத்துகிறாங்க நமக்கு தெரியணும் நமக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய், அத்தான் அத்தான் நான் திடீர்னு காணாமல் போயிட்டா என்ன செய்ய அப்படின்னு. ஐயோ முத்துலட்சுமி அப்படி சொல்லாத, நீ காணாமல் போயிட்டீங்கன்னா செத்தே போவோம் பார்த்துக்கோ. எங்களால் அவ்வளோ பிரியமா? அப்படி இல்லை, சந்தோஷமான விஷயத்த டக்குன்னு சொன்னேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர் சொன்னாரா இல்லையா? இந்த மண்ணா ரொம்ப போய் ஆயிட்டான் ஆயிட்டான், நான் திடீர்னு செத்து போன நீங்கள் என்ன செய்வீங்க? ஐயோ அப்படி சொல்லாமா, எனக்கு கிறுக்க பிடிச்சிடும். அப்படியா? அப்போ நான் செத்து போன நீங்கள் கல்யாணம் முடிக்க மாட்டீங்களா? சொல்ல முடியாதம்மா, கிறுக்கு போய் என்ன செய்யலாம். வள்ளுவர் அவர்களே, வள்ளுவர் சொல்றாரு, ஒரு பெண் நமக்கு வாய்த்து விட்டால் ஒண்ணுமே வேண்டாம், உனக்கு பணம் வேண்டாம், செல்வம் வேண்டாம், எதுவுமே வேண்டாயா, அருமையான குணமகள் உனக்கு வாய்த்து விட்டான்னு சொன்னா உனக்கு என்ன வேணும் வாழ்க்கையில? எல்லாம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, சந்தோஷமா எதுவுமே தேட வேண்டியதில்லை, தேடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு, பணம் எல்லாம் இருக்கு. கொண்டாட்டி சரியில்லை, மூடி அலங்கார மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு வீடு? வள்ளுவர் சொல்றார், இதுதான் வள்ளுவர் சொல்றார், இல்லவள் மாண்பானால் இல்லாதது அவன் இருந்தா போதுமியா, அந்த குணவதி இருந்தா போதுமியா, உன் வாழ்க்கையில் என்ன வேணும் உனக்கு என்று கேட்க. மனுஷன் ஆசைப்படாமல் காசாசி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. குணம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் உலகத்திலே கிடையாது, குணம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் உலகத்தில் கிடையாது. காசாசை பிடித்தவன் வாழவே முடியாது, காசாசை இல்லாதவன் நல்லா வாழ்ந்துருக்கான். உனக்கு இந்த சின்ன பிள்ளைகளை நம்ம படிக்கும் போது ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையை சொல்றோம்.
ஒரு விறகு வெட்டி தான் அவனுக்கு சாப்பாடு வீட்டில். அவன் கொண்டாடி பெரிய பிசினாரி. அவன் விறகு வெட்டி கொண்டாந்து கொடுத்து காசு கொடுத்தா தான் அவனுக்கு கஞ்சி ஊற்றுவா, இல்லைன்னா கஞ்சி ஊற்ற மாட்டான். அப்படி நடந்துகிட்டு இருக்க காரியம். ஒரு நாள் விறகு வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த விறகு வெட்டி ஓங்கி மரத்தில் வெட்டும்போது அந்த கோடாடி இருக்க அது எட்டி போய் ஒரு கிணத்துல விழுந்துச்சு. கிணத்துல விழுந்தா இவன் உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா எனக்கு விறகு கொண்டு போய் கொடுத்தா விட்டு காசு கொடுத்தா தான் அவன் கஞ்சி ஊற்றுவா. உட்காந்து ஓவன் அழ ஆரம்பிச்சுட்டான். அவன் ஒரு காடி பக்தன். அப்போ காடி வந்தா, பக்தா என்ன விஷயம்? அம்மா தாயே, நான் விறகு இருந்தால் தான் சாப்பாடு. அந்த கோடாடி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு, நான் எப்படி இனிமேல் படைப்பேன்? அவ்வளோதானே, பக்தனுக்கு நான் எதை செய்ய மாட்டேனா அப்படின்னு உள்ள கையை விட்டு கோடாலியை, தங்க கோடாலி எடுத்து கொடுத்தேன். இந்தா இதா கோடாலி, இது என் கோடாலி இல்லாமா. ஒரு வெள்ளி கோடாலி எடுத்து கையில் கொடுத்தான். இதா உன் கோடாலி, இது இல்லாமா என் கோடாலி. வேறு அந்த மரக்கோடாலி எடுத்து கையில் கொடுத்துருவேன். இதாம்மா என் கோடாலி. ஆஹா, பக்தன்னா இப்படி இல்லை இருக்கணும், எதுக்கு ஆசைப்பட மாட்டீங்க, கொண்டு போ, நீ மூணையும் நீயே கொண்டு போ, நல்லா இருப்போ அப்படின்ட்டா காளி. வீட்டில் போனால் பொண்டாட்டி சொன்னா, என் காளி வந்தா விறகு கோடாலி உள்ள வந்துருச்சு, கோடாலி எடுத்து கொடுத்துட்டாயே அப்படின்னு. அந்த கோடாலி, வெள்ளி கோடாலி, இந்த கோடாலி மூணையும் கொடுத்துட்டா அப்படின்னு ஒன்று. அவா ஆட ஆண்டுமான மூதேவி காளி வந்திருக்கா, அவர்கிட்ட என்னென்னலாம் வர கேட்கலாம், கோடாலி கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்தான். வாயா போவோம், நிலம் கேட்கணும், நீச்சி கேட்கணும், வீடு கேட்கணும், தோட்டம் தங்கம் எல்லாம் கேட்கணும், வாயான்னு எழுதிட்டு போயிட்டான். எந்த கிணத்துக்கிட்ட நின்னா காளி? அந்த காலத்தை கிணறு ஜாஸ்தி. எந்த கிணத்துக்கிட்ட நின்னா? இந்த கிணத்துக்கிட்டயா, அந்த கிணத்துக்கிட்டே, எந்த கிணத்துக்கிட்டே விழுந்துட்டான். ஐயோ, கஞ்சி காய்ச்சி வச்சுக்கிட்டு பொண்டாட்டி உள்ள விழுந்துட்டாரு. இப்போ நம்ம இந்த எண்ணிக்கையா செய்ய அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு உட்காந்து அழுத ஆரம்பிச்சிட்டான். பொண்டாட்டி செத்து போனால அழுத ஆரம்பிச்சிட்டான். இப்போ காய் வந்துட்டான் மறுபடியும். பார்த்தா என்ன விஷயம்? அம்மா தாயை வந்துச்சியா, நல்ல வேலை வந்துச்சியா? ஏம்மா, என் பொண்டாட்டி உள்ள வந்துட்டாம்மா, நீ தான் எடுத்து கொடுக்கணுமா, அவளை வச்சு தான் எனக்கு வண்டி ஓடணும். நான் எதுக்கு இருக்கேன், உடனே எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி கிணத்துக்குள்ள கையை விட்டு நயன்தாரா எடுத்தான். இதான் அவன் பொண்டாட்டி, இவளே தான்மா, இவளே தான், இவதான் என் பொண்டாட்டி. காடி பார்த்தா, என்னடா பொருளாதார விஷயத்துல எவ்வளவு யோகியமா இருந்தா, பொண்டாட்டி விஷயத்துல இவ்வளவு வீக்கா இருக்கானே. நல்லா பார்த்து சொல்லு, இந்த நயன்தாரா பொண்டாட்டி. அம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், இது உன் பொண்டாட்டியான்னு கேட்ப. நான் இல்லைன்னு திருப்பி உள்ள கையை விட்டு அவ திரிஷா காட்டுவேன். இவனும் இல்லைன்னு அம்மாவை முடிஞ்சது, இவனும் கிடையாதுன்னு. மூணாவதா கையை விட்டு என் பொண்டாட்டி எடுப்பேன். இவதாமா என் பொண்டாட்டின்னு சொல்லுவேன். யோகியத்தை வச்சு 3 பேரையும் கூட்டு போகணும். அந்த அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது. என்ன இல்லை கெப்பாசிட்டி. அப்போ அவனுக்கு காசு வேண்டியதில்லை, பணம் வேண்டியதில்லை. அவன் பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் சரியா, தனக்கான பொண்டாட்டி இருந்தா போதும்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான், அந்த குணவான்கள் தான் நாட்டில் நிறைய இருக்காங்களே கூடிய. பணம் என்பது பிரச்சனை இல்லை. பணம்ங்கிறது என்ன கிடையாது. பணம்னா என்ன? பணம் அது நம்மளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் ஒரு விவசாயி, நான் தானியம் வச்சிருக்கேன், நான் ஒரு பானை வச்சிருக்காரு, தானியத்தை கொடுத்துட்டு பானை வாங்கினேன். இப்போ தானியம் நிறைய இருந்து சேர எனக்கு நிறைய அது அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா பொதுவாக எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு பிடிமான வேணும்னு சொல்லி முதல்ல வெள்ளியை வச்சாங்க, அப்புறம் தங்கத்தை வச்சாங்க, பிறகு ரூபான்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு மீடியேட்டராக இருந்து நமக்கு இருக்கிறக்கூடிய பணம் சொல்லி பின்னாடியே போனால் அது என்ன ஆகும்? கடைசியில் பெண் தேவை தான், குடும்பத்துக்கு பெண் தேவை தான். பெண் 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 அது மாதிரி ஒன்று என்ன ஆகும்? அன்றைக்கு நான் ஒன்று மாதிரி ஒன்று என்ன ஆகும்? அதே மாதிரி பணம்னு ஓடுனா அது எங்கே போய் விடும்? அது எங்கேயாவது குட்டைகளை கீழே தள்ளி விட்டுரும் என்பதுதான் நம்ம நிதர்சனமாக நம்ம பார்த்துக்கிட்ட உண்மை என்று சொல்லி இன்னும் நிறைய சொல்லலாம். நிறைய சொல்ல நேரம் இல்லை. அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்கு. ஆமாம், அதாவது பணம் நிறைய சேர புனிதங்கள் அடிபட்டு போகும். யோக்கியமாக இருக்க முடியாது. பணம் சேர யோக்கியமாக இருக்க முடியாது. புனிதம் இல்லாத காரியங்கள் எல்லாம் நிறைய செய்வான். ஒரே ஒரு விஷயத்தை கூட சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எப்படி புனிதம் இல்லாமல் இருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதோட முடிச்சுக்கிற நடுவர்களே ஒரே ஒரு சின்ன கதை தான். ஒருத்தன் பெரிய பணக்காரன், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸே கட்ட மாட்டான்.
பெரிய பணக்காரன். பெரிய பணக்காரன் டாக்ஸி கட்ட மாட்டான். அப்போ ஒரு அதிகாரி போய் நம்ம நாட்டு நிலைமையில எப்படி சொல்லி டாக்ஸி கட்ட வேண்டாமா, இப்போ டிமிட் கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி போனால் போகுது அப்படின்ட்டு ஒரு 5000 ரூபா கட்டியிருக்கான். அப்போ அந்த அதிகாரி பார்த்துட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு 10,000 போடுவோமே அப்படின்னு 10,000 போட்டுருக்கான், கட்டிட்டான். ஒரு 50,000 போடுறான், கட்டிட்டான். மாதம் 1 லட்சம் கட்டிட்டான். என்னடா இது எப்படி போட போட்டான்னு கேட்குறானே, 10 லட்சம் போடியான்னா பெரிய கோணிப்பீடு தலையை வச்சு கொண்டு வந்தான். அதிகாரிக்கு சந்தோஷம். சார் போட யோக்கியமான மனுஷன் இவனை போய் பெரிய வியாபத்தின்னு சொல்லிக்கிறேன், போய் இறக்கியா இறக்கி அந்த ரூபாய் போய் என்னங்கயான்னு கோணி போய் இறக்கி அவுத்து பார்த்தா அது ரூபாய் இல்லை, ரூபா நோட்டை அடிக்கிற மிஷின். என்னையா அது முடியலை, நானும் எவ்வளோதான் உங்களுக்கு அடிப்பேன், அடிக்க முடியல, நீங்களா அடிச்சுக்கோங்க, எனக்கு வேறு சோழி இருக்கு. இப்படி அவனுக்கு பணம் என்றால் புத்தி இப்படித்தான் போகவே ஒழிய நல்ல குணவான்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நல்ல குணவதிகளால் தான் குடும்பத்தை நிர்வகிக்க முடியும். பணத்தால் குடும்பத்தையோ சமுதாயத்தையோ நாட்டையோ நிர்வகிக்க முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவதே. நல்ல சின்ன சின்ன கதைகள் மூலமாக பல சிந்தனைகளை தூண்டியிருக்கிறார். அதில் அவர் சொன்ன அந்த கோடாலி கதையில எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. காளியாத்தாள் உண்மையிலேயே கருணை உள்ளவளா இருந்தா இரும்பு கோடாலிக்கு பதிலாக தங்க கோடாலி வெள்ளி கோடாலின்னு கொண்டாந்துருக்க கூடாது. ஏன்னா கோடாலினா மரத்தை வெட்டும், மரத்தை வெட்டுற கருவியை காளியம்மா கொடுக்க கூடாது. ஏன்னா மரமும் காளியம்மாவோட பிள்ளை தானே. அப்ப காளியம்மாவோட பிள்ளையாகிய மரத்தை வெட்டுறதுக்கு உதவி செய்யற கோடாலியவே அவ பரிசா கொடுக்கறதுங்கிறது அந்த தத்துவ நெருடல். ஆனா அது நல்ல ஒரு கதையா சொன்னார். அது என்ன, அது முதல் நயன்தாராவை கொண்டாடுற இல்லைன்ட்டாங்க. ஆமா இதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப என்ன பண்றது? சிவன் எப்படி தாங்குவாங்க? நயன்தாராவோட கணவர் பேரு சிவன். இதுக்கு மேல நீங்க பணத்தை எப்படி நிறுத்த போறீங்கன்னு தெரியல. கோயத்தி கொடுப்பா அகர முதல எழுத்தை எல்லாம் அறிய வைத்து ஆதி பகவன் என உரை வைத்து காய் தந்து கனி தந்து தேய் தந்து தேயின் சுவை தந்து நான் என்று பேச வைத்த முத்தான தமிழுக்கு எனது முதல் கோடி வணக்கங்கள் பல. நல்ல ஜோரா ஒரு முறை கையெழுத்துங்க. அருமையான நடுவர் அவையிலே பேசுவதிலே பெருமகிழ்ச்சி கொண்டு பேசுவதற்கு வந்திருக்கின்ற அத்துணை பெருந்தகதிகளையும் வணங்கி நடுவர் அவளை எவ்வளவு அழகா கையை தட்டி எவ்வளவு அற்புதமா ரசிக்கிறாங்க பாத்தீங்களா. வேலூர்னா ஸ்ரீபுரம், வேலூர்னா ஸ்ரீபுரம், திருச்சின்னா சமயபுரம், எஃபெக்டிவான ஆடியன்ஸ்னா அதுதான் நடராஜபுரம் ரசிக பொதுமக்கள் என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. என்ன பிரச்சனை தான் தெரியல அவங்க 3 பேருக்குமே. பணம் வேணாம், பணம் வேணாம், எங்களுக்கு குணம் இருந்தா போதும்னு சொல்றாங்க. பணம் வேணாம்னு அவங்க சொல்லலம்மா, பணம் வேணும், அதை விட அதிகமா குணம் வேணும்ங்கிறாங்க. தேவை கேட்ட பணம் இருந்தா போதும்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப பேசி முடிச்ச உடனே ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேங்காய் மூடி மட்டும் கொடுத்து அனுப்புங்க. ஆனா நான் பேசுறப்ப எனக்கு 10 பைசா வேணாங்க ஐயா, இல்ல நிகழ்ச்சி பேசுறதுக்கு எனக்கு 10 பைசா வேணாங்க ஐயா. சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு அரை கிரவுண்ட் எழுதி வைங்க, அது போதும் எனக்கு. எதுக்கு பக்கத்துல? சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல. ஏங்க அவங்களுக்கு அரை கிரவுண்டுனா எனக்கு ஒரு 10 கிரவுண்ட் இருக்கு நடுவர். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு காலகட்டத்துல எல்லாம் உடைந்து போன வீடுகள் இருந்துச்சு, உடையான உறவுகளோட நாம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, உடையான வீடுகள் இருக்கு, உடைந்து போன உறவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னா இவங்க சொல்ற குணம் எங்க போச்சுன்றதான் என்னுடைய கேள்வி நடுவர் அவர்களே. ஒரு காலகட்டத்துல எல்லாம் குழந்தைங்க கூவா கூவா தாங்க பிறக்கும், ஆனா இப்ப போய் பாருங்க எல்லாம் ரூபா 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 தாங்க பிறக்குது. ஒரு காலகட்டத்துல பிள்ளைங்க அப்பா கிட்ட என்ன கேட்பாங்க,
எவ்வளவு பெரிய விஷயம். பணம் இல்லைன்னா எதனா செய்ய முடியுமாங்க? நான் வந்து திருத்தணியில இருந்து வரேன் நடுவர்களே. திருத்தணியில் பக்கத்துல திருப்பதி வெங்கடேச பெருமாள் இருக்காருங்க. நாங்க எல்லாரும் ஒரு நாள் திருப்பதிக்கு கோயிலுக்கு போயிருந்தோம். கோயில பார்த்துட்டு நாங்க சாமியை பார்க்கறதுக்காக போறோம். கியூல நின்றுட்டு இருக்கோங்க. எனக்கு முன்னாடி ஒரு 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதுல முதல்ல இருக்கிறவர் சொன்னாரு, சாமி நான் 500 ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம்னு கேட்டார். உடனே பட்டாட்சியார் சொன்னாரு, நீ பெருமாளை 3 நாள்ல பார்க்கலாம்டா அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தார். அவரு சொன்னாரு, சாமி நான் 5000 ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே அந்த பட்டாட்சியார் சொன்னாரு, நீ பெருமாளை 1/2 மணி நேரத்துல பார்க்கலாம்டா அப்படின்னாரு. அதுக்கும் பின்னாடி ஒருத்தர் இருந்தாரு, சாமி நான் 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. ஏப்பா மைக் என்ன பண்ண? அவனுக்கு ஏதாவது ஒரு 100 ரூபா கொடுக்குமா? தம்பி நீ அஜித் மாதிரியா இருக்க, நல்லா அக்காக்கு சவுண்டு நல்லா வைக்கணும். பேசி பாரு. சாமி நான் 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே பட்டாட்சியார் சொன்னாரு, நீங்க அங்கே இருங்க, பெருமாளை நான் தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நடுவர்கள் எவ்வளவு பணம் எவ்வளவு விஷயம் சொல்லுது. நான் கேட்கிற குணம்னு பேசுறீங்களே, இன்னைக்கு குணம் இருக்காங்க, அந்த குணம் மகிழ்ச்சியை கொடுக்குதான்றதுதான் என்னுடைய கேள்வி நடுவர்கள். அவர் வந்து சொன்னாரு, மனைவி எல்லாம் ஒரு மாணிக்கம்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நான் இங்கே நிரூபிச்சு காட்டுறேன் நடுவர்களே. இங்க எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. தைரியமா தூக்கிருக்காரு. ஏன் தூக்கி இருக்காருன்னா, இந்த கூட்டத்துல அந்த அம்மா எங்கேயாச்சும் உட்கார்ந்து இருப்பாங்க. இருந்தாலும் வீடியோ எடுக்கிறாருல, போட்டு காமிச்சிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்ல. ஆனா எங்க தாய் குழந்தைகளை பார்த்து கேட்கிறேன், இதே புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு புருஷனா வர சொல்றோம், அக்காங்க எல்லாம் கையை தூக்குங்க. யாரும் இல்ல. இப்ப தெரியுதா குணம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க நடுவர்களே. பெண்கள்லாம் ஏன் தெரியுமா மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க? இங்க பாருங்க, மெரூன் கலர்ல புடவை, மெரூன் கலர்ல வளையல், மெரூன் கலர்ல பொட்டு, மெரூன் கலர்ல ஜிமிக்கி, எல்லாம் மேட்சா போடுறாங்க. ஏன் தெரியுமா? கட்டினதுதான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நடுவர்களே. மேட்ச்லெஸ் ஸ்பீச். அவ்வளவு பிரச்சனை இருக்கு. குணம்னு வந்து பேசிட்டு போயிருக்காரு. அதுதான் என்னால தாங்க முடியல நடுவர் அவர்களே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க, இன்னைக்கு வாழ்க்கையில பணம் இல்லாம யாராலாச்சும் வாழ்ந்துட முடியுமாங்க? வாழ்ந்துட முடியுமா? அப்பா ஒரு குழந்தை, ஐயா சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய சிரிக்க வைக்கணும் கொடுங்கய்யா, நான் 3000 பள்ளிக்கூடங்களை திறப்பேன் என்று சொன்னார். பணம் தனி மனிதனுடைய தேவைக்கு மட்டுமல்ல, அடுத்தவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு கூட எங்களுடைய பணம் தேவைப்படுகிறது நடுவர் அவர்களே. பக்தி செலுத்துங்கள், நீங்கள் கடவுளுக்கு அருகில் செல்லலாம், சேவை செய்யுங்கள், கடவுளே உங்கள் அருகில் வருவார் என்று சொன்னார். அப்படி சேவை செய்வதற்கும் எங்களுடைய பணம் தான் தேவைப்படுகிறது நடுவர் அவர்களே. நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. வீரம் என்பது தன்னை மட்டுமே காப்பாற்றும், தர்மம் என்பது உன் வம்சத்தையே காப்பாற்றும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட எங்களுடைய பணம் தான் தேவைப்படுகிறது என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை சகோதரி வேதவல்லி அவர்கள் கருத்துக்களுக்கு பதில் சொல்வதற்காக அருமை பெரியவர் லக்ஷ்மணன் அவர்கள். நடராஜபுரம் நகரத்தார் பெருமக்களே, ஏனைய ஊரில் வந்திருக்கும் நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, இந்த ஊரின் கிராம பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல குணம் படைத்த நடுவரையா அவர்கள், அதே மாதிரி குணம் தான் முக்கியம் தெரியும்னால பணம் தான், பணத்துக்காக பேசுறதுக்கு அந்த சைடு 3 பேர் வந்திருக்காங்க.
ஆனால் நாங்கள் 3 பேரும் குணத்தோடு இருக்கிறனால குணத்தோடு தான் பேசுகிறோம். இந்த அவங்க சொன்னாங்க திருப்பதியில் வந்து 5 லட்ச ரூபா கொடுத்தா சாமி தூக்கிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. நான் தரேன், இப்போ தூக்கிட்டு சொல்லி பார்ப்போம். அப்படிலாம் முடியாது. நான் வரிசையில் நின்று சாமி கூட போகும்போது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி கோயம்புத்தூர் அவர் என்ன பண்ணார், 5000 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கொடுத்துருப்பாருங்க. 100 பேர் கொடுத்தாரு. அதில் நானும் போய் என்ஜாய் பண்ணேன். அந்த மாதிரி தான் செய்வாங்க. வழியே பணம் இருந்துச்சு கொடுத்தாரு. அது கொடுக்குறதுக்கு குணம் வேணும்ல. நான் யாருன்னே தெரியாது, என்னோட சேர்ந்து நிற்கிறவங்க யாருன்னே தெரியாது. நல்ல குணம் இருந்ததுனால தான் கொடுத்தாரு. அப்போ நாங்கள் ஈஸியாக போய் பார்த்துட்டோம். இதில் அந்த வெங்கடேஸ்வர பெருமாளை காலையில் எழுப்புறதுக்கு சுப்பிரபாதம் ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை எம்எஸ் சுப்புலட்சுமி பாடியிருக்காங்க. பாடி முடிச்சோடனே தங்க தட்டில் அவங்களுக்கு சன்மானம் வச்சு லட்டு ஆப்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா வந்து எந்த வித பணத்தையும் எடுத்துக்கிறாம வெறும் அந்த ஆப்பிளையும் லட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை அப்படி கொடுத்துட்டு வந்துச்சு. அப்போ இது குடம் இல்லையா? அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவர் ஐயப்பன் சாமி இருக்காங்க, அதாவது கேரளாவில். அங்கே வந்து சாமி தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு ஐகராசனுங்க அவர் பாடி முடிச்சோன்னா அவருக்கு இதே மாதிரி சன்மானம் கொடுத்துருக்காங்க. வாங்க மாட்டேன்ட்டார். ஏன் அவருக்கு பணம் தேவை தானே, சம்பாதிக்கிறாருண்ணே. எந்த இடத்துல வாங்கணுமோ அந்த இடத்துல வாங்க முடியும் இல்லைய. நல்ல குணம் இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க. இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு தலைவராக இருக்க எல் சுப்பிரமணியன் அவர்கள் கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கதாக ஒரு தகவல். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது வந்து ஒரு நடத்த முடியாத ஒரு இதுங்கிறத நடத்தி காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி கோயில் எங்கள் மதுரையில் துவைமான்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் வந்து கருமுத்து கண்ணன் அவர்கள் இதே மாதிரி கோயில் கட்டியிருக்காரு. ஏன்னா இப்போ கல் கட்டண கோயில் கட்டுறது இல்லை, ரொம்ப ரேரு. அது கொஞ்சம் சின்னமாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்லா கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன பையன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அங்கே போய் சேர்த்த உடனே அவங்க பணம் கட்ட சொல்லியிருக்காங்க. பணம் கட்டுறதுக்கு வழி இல்லை. அந்த அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாப்புல பாக்கெட்டு பார்த்துருக்கேன், 1 ரூபா இருந்துச்சு. இந்த 1 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இறைவன் தான் காப்பாற்றணுமா, நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறேன். ஐயா 1 ரூபாய்க்கு எனக்கு கடவுள் இருந்தால் கொடுங்க, 1 ரூபாய்க்கு இறைவன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு எல்லாரும் கட்டி விட்றாங்க. 1 ரூபாய்க்கு எவன் இறைவன் தருவான், இறைவன் எங்கீடா இருக்கான் அப்படின்னு கட்டி விட்டாங்க. கடைசியாக ஒரு ஜவுளி கடையில் பெரிய கடை, இந்த மாதிரி அம்மாவுக்கு முடியல, 1 ரூபாய் என்கிட்ட இருக்கு, கடவுளை கொடுங்க அப்படின்னு வச்சுட்டேன். காசு கொடுங்கன்னு கேட்க தெரியல. உடனே என்ன செஞ்சிருக்காப்புல, அந்த கழுத்து பிடிச்சி வெளியே தரல. ஒரு விலை உயர்ந்த காரில் ஒருத்தர் வராரு. அந்த காரில் அந்த பையன் விழுந்துட்டான். அடிபட்டவொடனே உடனே சொல்கிறாங்க, அவர் வந்து இறங்கி வராரு அந்த ஓனர். என்னப்பா சொல்லுங்க, ஐயா இந்த 1 ரூபாய்க்கு எனக்கு இறைவன் வேணுயா, எதுக்கு 1 ரூபாய்க்கு இறைவன் கேட்குறா, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அந்த அம்மாவை வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், குணமாகறதுக்கு காசு இல்லை. டாக்டர் வந்து எங்கள் அம்மாவை இறைவன் தான் காப்பாற்றணுங்கிறாரு, அதனால் இறைவனை கூப்பிட்டு போகிறாரு. அவர் உடனே ஒரு லெட்டர் கையில் கொடுத்துருக்காரு. கொடுத்து இதை கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல் கொடு, உனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஐயா நடக்குமா, வெறும் பேப்பர் தரீங்களே நடக்குமான்னு கேட்டிருக்காரு. உடனே வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்துருக்கேன். அவர் எம்டி, அந்த ஹாஸ்பிட்டலுடைய எம்டி அவர் பழகி போயிட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி அந்த பிள்ளைக்கு அந்த அம்மாவை காப்பாற்றிட்டாங்க. இது குணமா பணமா? நல்லா யோசிப்பாங்க. இது பணமா குணமா? அருமை அருமை. இன்னொரு ஒரு முக்கியமான கதையோட முடிச்சுக்கிறேன். அது கொஞ்சம் இதாக இருக்கு. ஒரு மலையடி வாரம், அது சார்ந்த கிராமம். அதில்
ரொம்ப மிக மோசமான ஒருத்தன் அந்த ஊரில் நடமாடிக்கிட்டு இருக்கேன். அவனை கண்டா எல்லாரும் பயந்து சாத்திடுவாங்க, யாரும் அவனோட பேச மாட்டாங்க, உள்ளே போயிடுவாங்க. அவன் செய்யாத தப்புகளே இல்லை. அப்படி இருக்கிற போது அந்த ஊரில் விறகு போய் அந்த மலையில் போய் எடுத்து வருவாங்க. விறகுகளை சேகரித்து கொண்டு வந்து இங்கே கிராமத்தில் கொடுத்து காசு சம்பாதிப்பாங்க. அப்படி ஒரு வயசில், அதாவது நிறை மாத கற்பனி போயிட்டான், கையில் காசு இருந்தால் கழித்து போயிட்டான். போய் அங்கே உள்ளே போய் எல்லாம் சிட்டிலாம் எல்லாம் எடுத்துட்டு மரங்கள்லாம் எடுத்து கட்டி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு தூக்கி வைக்க போகும்போது கீழே விழுந்துருது. விழுந்த உடனே அந்த குழந்தை பிறக்கக்கூடிய சிம்டம்ஸ், அந்த சிஸ்டம் அது தண்ணியெல்லாம் உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த உண்மைக்கு. அது துடிக்குது. அந்த சைடு இந்த மோசமான வந்தவன் இந்த பிள்ளை படுத்துருக்கிறத பார்த்துட்டு அப்படி கையை கட்டி வேட்டி முடிச்சு நிற்கிறான். இதுக்கு என்ன பயம்னா, ஊர்லேயே மோசமானவன், ஆனால் இந்த நேரத்தை வந்துருக்கானே என்னை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் அந்த பொண்ணு பயந்து ரொம்ப இறைவன்ட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். வேண்டிக்கிட்டு இருக்கையில் அவன் என்ன செய்யறான், புரிஞ்சிச்சு அவனுக்கு. இது வரைக்கும் அவன் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. பிரசவம்னா என்னன்னு தெரியாது, குழந்தை எப்படி பிறக்கும் தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படி யோசிச்சிருக்கையில சம்பளம் போட்டு உட்காந்துட்டான். உட்காந்து அந்த பொம்பளைக்கு தலை வெளியே வரதை பார்த்துட்டு எப்படியும் அவன் அறியாமல், அது இறைவனுடைய அருளால் இந்த பள்ளியை என்ன செய்யலாம், கையில் எடுத்துட்டான். எடுத்து இதை வேஸ்டிலே தொடச்சிட, இந்த பெட்டெல்லாம் தொடச்சிடான். தொடச்சுன்னா உள்ளே அழுக ஆரம்பிச்சு போகிறான். அப்போ மார்பத்தோட சட்டையை பட்டெல்லாம் ஊற்றி விட்டு பால் குடிக்கிறதுக்கு அந்த பிள்ளைய மார்பத்துக்கு போடுறேன். போட்டுட்டு கீழே வேகமாக இறங்கி போய் இவனுடைய வேஸ்டியை அலசிட்டு, அதாவது ஒரு ஓடை போயிட்டுருக்கு, அதில் அலசிடாங்க நல்லா. அதில் தண்ணியை முக்கி கொண்டு வந்து இவன் மயக்கமாக இருக்கான். முதல்ல மூஞ்சியில் விடுறான், அவன் வாயாகிறான், வாயில் தண்ணிடுறான். அவளும் பொழைச்சிக்கிட்டான், இந்த குழந்தையும் பொழைச்சிக்கிச்சு. பேசி வரைக்கும் கட்டிட்டு போயிட்டான். அதாவது ஒரு மோசமானவனுக்கு எந்த நேரத்தில் குணம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இவனுக்கு ஒரு நல்ல குணம் இருந்துருக்குவாங்க. ஒரு மோசமானவன்ட்ட ஒரு நல்ல குணம் இருந்துருக்கு. அப்போ குணம் பெருசா, பணம் பெருசா? அதே மாதிரிங்க அப்துல் கலாம் ஐயாவுக்கு வெளிநாட்டில் பல டாலர் கொடுத்து எங்கள் நாட்டுக்கு வந்துடுங்க, எங்கள் நாட்டில் நீங்கள் ராக்கெட் விடுங்க, எங்கள் இதில் உங்களை நாங்கள் உரிமையை வச்சு நீங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு எவ்வளோ சொல்லியிருக்காங்க. என்ன வைத்தார், நான் வரமாட்டேன், பணத்துக்கு ஆசைப்படுங்க. அவங்க பணம் இருந்தால் தான் வாழ முடியும்னாங்க. பணம் இல்லை முடியாது. அதனால் ஒரு அப்துல் கலாம் ஐயா நான் பேப்பர் போட்டு படித்த இந்த நாட்டை விட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என் நாட்டுக்கு தான், என் நாட்டில் தான் ராக்கெட் விட்டு நான் பெரியார் ஆனவங்க, உங்கள் நாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக ஜனாதிபதி போஸ்ட் கொடுத்தாங்க. அந்த ஜனாதிபதி போஸ்ட்டு வாங்கி எந்த தப்பும் பண்ணாதனால கடைசி அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு 3 வேண்டுகோள் வேணும்னாரு. கிடைத்தாரு 3 வேண்டுகோள். ஒன்று, நான் பிறந்த பேக்கரும்பு அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கு, அங்கே எனக்கு ஒரு மணிமண்டபத்தில் என்னை இறக்கம் பண்ணணும். மணிமண்டபம் அரசு கட்டிச்சு. நான் இறந்ததுக்கப்புறம் யாரும் அழுகக்கூடாது. அவர் போட்டது. அதுக்கடுத்து நான் பேசிக்கொண்டிருக்கும் போது மேடையிலேயே இறந்து போகணும். இந்த 3 கண்டிஷன் நடந்துச்சுங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா குணம் உள்ளவனுக்கு தான் நடக்கும். அந்த ஆள் குணம் உள்ளவர், அதனால தான் நடந்துச்சு. இது பணக்காரனுக்கு நடக்காது. ஒருத்தர் பெங்களூரில் பெட்டு பூரா பணமாக வச்சு படுத்துருந்தாரு.
கடைசியில் ஒன்றும் அழிக்க முடியல. யாரோ சம்மந்தம்லாம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ எத்தனையோ இருக்குது. பணம் வச்சுருக்கவங்க வந்து நல்லவனை இருக்க முடியாது. பணம் வந்து பணம் இருக்கவனை தூங்க விடாது, பணம் இல்லாதவனை வாழ விடாது. இதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். நம்முடைய லட்சுமணன் செட்டியார் அவர்களுக்கு காலையிலிருந்து உடல் நலம் இல்லை. ஆனால் உடல் நலம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் பேசுகிறேன்னு ஒத்துக்கிட்டேன், அதனால ஒரு 10 நிமிடமாக பேசித்தான் ஆவேன்னு சொல்லி வந்த அந்த தைரியத்துக்காகவும் அந்த திட மனத்துக்காகவும் அந்த பக்திக்காகவும் அவரை நாம் பாராட்டி மகிழ வேண்டும். ரொம்ப நல்லா பல கதைகள் அருமையாக சொல்லியிருக்க. இப்போ நிறைவாக பணக்கட்சியிலே நம்முடைய அருமை சகோதரர் உமாசங்கர் அவர்கள் நடுவர் உள்ளிட்ட அவையை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் பணமா குணமா அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு. இந்த மேடையில் அடுத்து நிகழ இருக்கிற இசை நிகழ்ச்சிக்கு இசைக்கலைஞர்கள் பின்னாடி தயாராகிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக பாடகர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள மையமாக வச்சு கூட ஒரு தகவலை சொல்லலாம் நடுவர் அவர்களே. 1940க்கு முன்னாடிலாம் தமிழ்நாட்டு மேடைகளில் எல்லாம் தமிழ்நாட்டு மேடைகளில் தமிழ் பாட்டே ஒலிக்காது நடுவர்களே. நடுவர்களே 1940க்கு முன்னாடி எல்லாம் நடுவர்களே 1940க்கு முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் பாட்டே மேடைகள்ல ஒலிக்காது. என்ன பாட்டு ஒலிக்கும் தெரியுமா? எல்லாருமே தியாகராஜர் கீர்த்தனை, முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனை, சியாமா சாஸ்திரி கீர்த்தனை தான் பாடுவாங்க. ஒரு இசை கச்சேரி ஆரம்பிச்ச உடனே முதல் பாட்டு என்ன பாட்டு பாடுவாங்கன்னா, அப்படின்னு ஹம்சத்துணியில பாடுவாங்க. மகாகவி பாரதியார் வெறுத்து போய் எழுதினாரு, என்னடா எந்த மேடைக்கு போனாலும் வாத்தாப்பி கணபதி வாத்தாப்பி கணபதினு பாடுறீங்க, தமிழ் பாட்டே பாட மாட்டீங்களாடா அப்படின்னு மகாகவி பாரதியார் வெறுத்து போய் எழுதினாரு. ஆனா 1941ல ஒரு வள்ளல் வந்தார். அவர் வந்து தமிழ் இசை இயக்கத்திற்கு ஏராளமான நிதி உதவி செஞ்சு தமிழ் இசை காவலர் என்று பட்டம் வாங்கி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இசைக்காக ஒரு துறையையே ஒதுக்கி நிறுவி ஒரு மிகப்பெரிய தமிழ் இசை இயக்கத்திற்கு ஊன்றுகோலாக இருந்த ராஜா அண்ணாமலை செட்டியார் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ் பாட்டே மேடையில கேட்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம்தான் தமிழ்ல பாட்டு எழுதுறவங்களுடைய பாடல்கள் எல்லாம் மேடையில ஒலிக்க ஆரம்பிச்சது. நம்மலாம் ரொம்ப விரும்பி அந்த பாட்டை கேட்போம். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, அருமையான பாட்டு. அதிபதி பிரியாவில் தண்டபாணி தேசிகருடைய பாட்டு. தண்டபாணி தேசிகரை போல, சுத்தானந்த பாரதியாரை போல, பாபநாசம் சிவனை போல ஏராளமான தமிழ் இசை புலவர்களை ஆதரித்த ஆகச்சிறந்த வள்ளல் தான் அண்ணாமலை செட்டியார். அவங்க நிதி உதவி செய்யல அப்படின்னா தமிழ் பாட்டே நம்ம கேட்டிருக்க முடியாது. இப்போ எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்திற்கு இந்த பணம் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, இசைனா நீங்க புகழ்னு சொன்னீங்க. அப்படி இசைக்கே புகழ் கொடுத்த ஒரு வள்ளல் பெருமான் இருக்க போய் தான், பணம் கொடுக்க போய் தான் இவ்வளவு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்ததுங்கிறத நம்ம ஒத்துக்கிடணுமா இல்லையா? இப்ப பணம் எவ்வளவு பெரிய வேலையை செய்யுது. ஐயா அவங்க சொன்னாங்க, குணம் இருந்தா போதும் எல்லாமே வாழ்க்கையில கிடைச்சிடும் அப்படின்னு. ஒரு 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 சின்ன கவிஞன் எழுதினா பாருங்க, 2 வரியில எழுதினா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையை எழுதினா பாருங்க. காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார், நாம் எல்லோரும் காந்தி நோட்டுக்காக பாடுபடுகிறோம். எவ்வளவு எளிமை பாருங்க. ஏங்க பணத்தை பார்த்தா தானே சிரிப்பே வருது.
ஒரு திரைப்படத்துல பாட்டே வந்துச்சு பாருங்க. தேடி பாக்குறேன் காந்தியத்தான் காணோம், தேசத்துல நாளும் சாந்தியத்தான் காணோம், ரூபா நோட்டுல வாழ்றாரு காந்தி, வாய் நிறைய ஜோரா புன்னகைய ஏந்தி, காசை பார்த்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம், காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, வாசகதவ ராசலட்சுமி தட்டுகிற வேளை இது அப்படின்னு பாட்டிலே சொன்னாங்க. பாட்டில் எவ்வளோ அழகா சொல்லுவேன். பணத்தை பார்த்தவனதாங்க சிரிப்பே வருது அப்படின்னா குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமே பணம் தானே நடுவர் அவர்களே. நான் இப்படி கேட்கட்டுமா, படிப்புக்கு கடவுள் யார் நடுவர் அவர்களே? படிப்பு கடவுள் சரஸ்வதி. பணத்துக்கு கடவுள் யாரு? லட்சுமி. இந்த ரெண்டையும் அடிப்படையாக வச்சு ஒரு புது கவிஞன் ஒரு கவிதை எழுதினா பாருங்க. என் குழந்தையை சரஸ்வதி கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரஸ்வதி என் குழந்தையை கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன், அதற்காக நான் லட்சுமியின் காலில் அல்லவா விழ வேண்டி இருக்கிறதுன்னு ஒருத்தன் எழுதினான். எவ்வளவு அழகான கவிதை பாருங்க. நான் எதிரணியரை பார்த்து கேட்கிறேன், உங்க குழந்தைகளை மாணவர்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா கூட இன்னைக்கு பணம் தேவைப்படுதா இல்லையா? நான் இயல்பா கேட்கிறேங்க, ஒரு அரசு பள்ளியில சேர்த்தா பெற்றோர் மகிழ்ச்சி அடைவாங்களா? இப்ப அரசு பள்ளி நல்லா இயங்கிட்டு இருக்கு, மிகச்சிறந்த கல்வியை கொடுக்குதுங்கிறதெல்லாம் நான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனா இயல்பு வாழ்க்கையில மறைக்காம சொல்லணும், நீங்க எல்லாரும் அரசு பள்ளியில உங்க குழந்தை படிக்கிறத நீங்க விரும்புவீங்களா? இல்ல எல்லா வசதிகளும் நிறைந்த கல்வியை கொடுக்கிற சிபிஎஸ்இ பள்ளியில உங்க குழந்தை படிக்கணும்னு நினைப்பீங்களா? நான் எதுல நீங்க பார்த்து கேட்கிறேன். இந்திரா பதில் சொல்லணும். ஆமா, அவங்க பதில் சொல்லணும். அவங்க குழந்தைய சிபிஎஸ்இ பள்ளியில லைன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல +1 +2 படிச்ச பாப்பா, அப்புறம் ஒரு தனியார் கல்லூரியில பிரமாதமான கல்லூரியில தான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சாங்க. 1 கோடி ரூபாய் செலவுல அவங்க குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. 1 கோடி ரூபாய் செலவு. 1 கோடி ரூபாய்? ஆமாங்க. மினி அம்பானி. ஆமாங்க. ஏங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கடந்த வாரம் அவன் மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு இங்க வந்து பேசுறாங்க என்னன்னு, பணம் வேண்டாம் பணமே போதும் அப்படின்னு பேசுறாங்க. கொடுமை. அந்த அம்மா வீடு கட்டினதே 1 கோடி ரூபாய் வீடு கட்டி அந்த அம்மா எல்லாமே 1 கோடி தானா? பெரிய கோடீஸ்வரி. அவங்க வந்து பேசுறாங்க, பணமே எங்களுக்கு தேவையில்லை, குணம் தானேங்க. குழந்தை இன்னைக்கு பிறந்த உடனேயே அது 3 kg ஆகுதோ இல்லையோ கொண்டு போய் ப்ரீ கேஜில தள்ளிடுறோமா இல்லையா? அப்புறம் எல்கேஜி, யூகேஜி, டீனேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் காலேஜ், அப்புறம் மேரேஜ், அப்புறம் கேரேஜ். பணம் இருந்தாங்க பிரஸ்டீஜ், இல்லைன்னா வேஸ்டேஜ் பண்றாங்க. பணம் இல்லைன்னா வேஸ்டேஜ் அப்படின்றானே. அப்போ பணம் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது, அதுதாங்க மகிழ்ச்சியை தீர்மானிக்குது. நான் இப்படி சொல்றேன் நடுவரை, இன்னைக்கு தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவுல வேலை கிடைக்கலன்னு வைங்க, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பணம் தேவைப்படுத, எப்படியாவது இந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு அரபு நாடுகளுக்கு பயணம் போறாங்களா இல்லையா? வேலை பார்க்க போறாங்களா இல்லையா? சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் பணம் ஈட்டுவதற்கு தானே போறாங்க. ஏன் போறாங்க நடுவர்களே? பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்புறாங்க, அதனால போறாங்க. ஆனா நான் ஒரு காட்சியை பார்த்தேன், அந்த காட்சியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். வாட்ஸ்அப்ல அந்த தகவல் வந்தது, எல்லாருக்குமே வந்தது. கணவன் வந்து திருமணமாகி ஒரு மாதத்துல மனைவியை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போறான் நடுவர்களே. நீங்க இந்த காட்சியை கவனிங்க. திருமணமாகி 1 மாதம் தான் ஆச்சு. இப்ப அவன் வேலைக்கு போன, வெளிநாட்டுல வேலை பார்க்கறான், மனைவியை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான். வழி அனுப்புறதுக்காக மனைவியினுடைய சொந்தக்காரங்க, கணவனுடைய சொந்தக்காரங்க எல்லாமே ஏர்போர்ட்ல வந்து நிக்கிறாங்க நடுவர்களே. இதான் காட்சி. எல்லாரும் அழறாங்க, எல்லாம் அழறாங்க. ஐயோ மகன் பிரிஞ்சு போறானேன்னு பெற்றோர், இப்படி கணவன் பிரிஞ்சு போறாங்களே அப்படின்னு மனைவியும் அழறாங்க. ஆனா அந்த மனைவி அழுகிற காட்சி அப்படி க்ளோஸ் அப்ல காட்டுறான் பாருங்க. இந்த கணவனை கட்டி பிடிச்சிட்டு விக்கி அந்த அம்மா அழறாங்க. ஏன்னா திருமணமாகி 1 மாதம் தான் ஆயிருக்கு, பிரிஞ்சு போறான்னு அழறாங்க. ஐயோ நான் கூட அப்ப நினைச்சேன், பணம் தேவையில்லைங்க, உணவு தாங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், உறவு தாங்க ரொம்ப முக்கியம்னு அந்த அம்மா அழறாங்களோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இந்த அம்மா கட்டி பிடிச்சி கேவி 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 அழறாங்க. அழுதுட்டு டாட்டா சொல்லும் போது
ஒரு வாசகம் சொன்னாங்கன்னு ஈரோடு தமிழன்பன் ஒரு கவிதையில எழுதினார். என்ன ஈரோடு தமிழன்பன் எழுதினார் பாருங்க. வழி அனுப்ப வந்த மனைவி கண்ணீரோடு சொன்னாள். வழி அனுப்ப வந்த மனைவி கண்ணீரோடு சொன்னாள், பணம் அனுப்ப மறந்துடாதீங்க மாமா. பணம் அனுப்ப மறந்துடாதீங்க மாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் தான் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். அருமையான கவிஞர் கண்ணதாசனே எழுதினாரு பாருங்க. இல்ல அப்புறம் எதுக்கவா அழுதா? இல்ல எதுக்கு அழுதுட்டு பணத்தை அனுப்புங்க? ஒருவேளை பணம் அனுப்பாம போயிடுவானோன்னு நினைச்சு அழுதுருப்பா. கண்ணதாசனுடைய பாடலை சொல்லி முடிக்கிறேன். இனமென்றும் குலமென்றும் பேசுவார், கையில் இருந்தால் தான் விசிறி கொண்டு வீசுவார். இல்லாதான் வீட்டினிலே அன்னையும் இல்லை, தந்தையும் இல்லை, பெற்ற பிள்ளையும் இல்லை. பணம் இருந்தால் போதுமடா மடியிலே, ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. பணமே அட பணமே அப்படின்னு கண்ணதாசனே ஒரு தீர்ப்பு, இந்த கதைக்கு தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாத்தியா சொல்ல போறீங்க? இவர்களுக்கு மத்தியில ஆக நடுவர்களே, இந்த உலகத்தை பணம் தான் ஆட்சி செய்கிறது, குடும்பத்தையும் அதுதான் ஆட்சி செய்கிறது, மகிழ்ச்சியும் பணம் தான் தீர்மானிக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம். நிறைவாக குணமே என்கிற கட்சிக்காக அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் 1 கோடி ரூபாயில வீடு, 1 கோடி ரூபாயில கல்யாணம், அப்புறம் குணம். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீர்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். அருமையாக நடராஜபுரத்தில் குடமுழுக்கு திருவிழாவினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, இந்த பட்டிமன்ற நிகழ்வினை ஏற்பாடு செய்து அமர இடமில்லாமல் நின்று கொண்டு அருமையான இந்த தமிழ் நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களே, நல்ல தமிழை இங்கே மிகச்சிறந்த பேச்சாளர் குழுவோடு வந்து இங்கே வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிகலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இங்கே கேட்கப்பட்டிருந்தது, பணமா குணமா அப்படின்னு சொல்லி. முதல்ல பேச வந்த புலவரையா சொன்னாங்க, நகரத்தாரை பற்றி சில பெருமைகளை சொல்லிட்டு ஆட்சிமாரெல்லாம் சாதாரணமான ஆள் இல்ல, எல்லாம் ஏடிஎம் தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நகர் என்ற சொல்லுக்கு தமிழ் காவல் என்ற பொருளை தருகிறது. நகரம்னா காவல் உடையது என்ற அர்த்தம், கடிநகர்னா கடுமையான காவல்னு அர்த்தம். பாதுகாப்பு. ஒரு ஊருக்குள்ள அரண்மனை மாதிரி 2 வீடு இருந்ததுன்னா அது பணக்காரங்கன்னு அர்த்தம். ஒரு ஊருக்குள்ள ஒவ்வொரு வீடும் அரண்மனையா இருந்ததுன்னா அது நகரத்தார் இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். இது பணமாக இருக்கலாம், இது அவருடைய பண வலிமையை அவருடைய தொழில் திறமையை காட்டுவதாக இருக்கலாம். ஐயா சொன்னதை நான் சொல்றேன், எனி டைம் மணி இல்லைங்கய்யா ஆட்சிமார்னா, எனி டைம் மதர். அவர்களுடைய எனி டைம் மதர் ஏடிஎம். ஆமா, அதனாலதான் நீங்க காரைக்குடியில மட்டும் இல்ல, பள்ளப்பட்டியில மட்டும் இல்ல, நடராஜபுரத்துல மட்டும் இல்ல, நீங்க சேலம், தர்மபுரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையத்துல ஹோட்டல்ல உட்காந்துட்டு கூட செட்டிநாடு சிக்கன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. இங்க ஆட்சியோட கைமணம் மட்டும்தான் எங்களுக்கு வேணும். எந்த ஹோட்டல்ல வேணா நீங்க போய் சாப்பிடுங்க. எனி டைம் மதர்னு சொன்னேன் அதனாலதான். ஏன்னா அந்த வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஹால் எதுக்கு தெரியுமா, அங்க இருக்கக்கூடிய தார் சாலை எதுக்கு தெரியுமா, வர்றவங்களுக்கு எல்லாம் வெள்ளை பணியாரத்தையும் கவுனி பொங்கலையும் உக்கரத்தையும் மண்டியையும் வச்சு கொடுக்கறதுக்கு தான். அது எனி டைம் மணி இல்ல, இவங்கெல்லாம் எனி டைம் மதர்ஸ். அதனாலதான் எல்லா ஹோட்டல்களையும் நீங்க செட்டிநாடு கேக்குறீங்க. எனி டைம் மதர் கூட இல்ல, எனி டைம் மெனு. எனி டைம் மெனு வித் மதர். அந்த மனம் இருக்குது பாத்தீங்களா. குடும்பத்துக்கு தேவையான விஷயம் இதுதானுங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன தேவைன்னா இதுதான் தேவை. ஒரு சைக்கிளையும் ஒரு சாப்பாடையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. பணம் ஒரு சைக்கிள் மாதிரி. வாழ்க்கை பயணத்தை கடக்கிறதுக்கு சில நேரம் அந்த வெஹிக்கிள் தேவைப்படுது, அந்த வாகனம் தேவைப்படுது. சைக்கிளா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம். ஆனா இது சாப்பாடு மாதிரி. குணம் சாப்பாடு மாதிரி. சைக்கிள் இல்லாம உயிரோட இருக்கலாம், சாப்பாடு இல்லாம உயிரோட இருக்க முடியாது. அவ்வளவுதான் இதுக்கு அதுக்கான வித்தியாசம். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் இதுதான். இன்னும் ரொம்ப புரியுற மாதிரி எளிமையா மனசோட ஒட்டி சொல்லணும்னா, குணம் எப்படி தெரியுமா,
பச்சை குழந்தைய தூக்கி கொஞ்சற மாதிரி. அது யாரு வேணா தூக்கி கொஞ்சலாம். எவ்வளவு மனசு நிறைஞ்சு போகும் தெரியுமா? அந்த நிறைவு எங்க இருக்கும்னா குணத்துக்குள்ள மட்டும்தாங்க இருக்கும். அது 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 ரொம்ப எளிமையான விஷயம். இன்னைக்கு ரொம்ப நுணுக்கமான ஒரு செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க 60+, 70+, 80+ல வயசு சொல்றேன், வீட்டுக்குள்ள தாத்தாவோ பாட்டியோ அல்லது தாத்தா பாட்டியோட அண்ணன் தம்பியோ இருந்தாங்கன்னா அவர்களுக்கான நேரங்களை குழந்தைகளோ வாலிபர்களோ ஒதுக்குவதே இல்லை. அதை கவனிச்சிருக்கீங்களா? அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்குறது இல்லை. தாத்தா வர்றானா, அவன் பஸ் தான் உட்காந்துருப்பான், 7ஆம் கிளாஸ் தான் படிப்பான், காலங்க வரட்டும் அப்ப என்ன அப்படிமா. தாத்தா வர்றாரா, வரட்டும், என்ன செய்யணும் வராமா. ஒரு தாத்தா வராரு, ஒரு அப்பா பெரியப்பா வராருன்னா எந்திரிச்சு நின்று வாங்க பெரியப்பா நல்லா இருக்கீங்களா, என்ன தாத்தா இப்பதான் ஊர்ல இருந்து வந்தீங்களான்னு கேட்கறது இல்ல. குழந்தைங்க எல்லார் கையிலயும் செல்லோ டேபோ வச்சிருக்காங்க. நமக்கான நேரத்தை அவங்க ஒதுக்குறது இல்லை. ஏன் தெரியுமா உங்களுக்கு? அவங்க சொன்னாங்கல்ல 3 kg ஆகுறதுக்குள்ள LKGக்கு விட்டுருவாங்கன்னு பெருமையை தம்பி சொன்னார்ல. நீங்க கொண்டு போய் ப்ரீ கேஜிக்குள்ள விட்டுட்டு அப்புறமா டியூஷன் விட்டுட்டு டான்ஸ் கிளாஸ் விட்டு பாட்டு கிளாஸ் விட்டு பியானோ கிளாஸ் விட்டு நீட் கோச்சிங் வரைக்கும் கொண்டு போய் விட்டு 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 உங்க நேரத்தை 1/2 மணி நேரம் கூட அவங்களுக்கு ஒதுக்கலைன்னா அவங்க நேரத்தை நீங்க எதிர்பார்க்காதீங்க பின்னாடி. இந்த இந்த குணக்குறைவு தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. எல்லார் வீட்லயும் பணம் நிறைஞ்சு கிடக்கு, நிறைஞ்சு வழியுது. ஏன்னா வெறும் 45 கோடி பேர் தான் விவசாயம் பண்றான், 125 பேரு IT ஃபீல்டுக்குள்ள இருக்கான். ஆனா காசு அசால்ட்டா இருக்கு, சும்மா இருக்கு. பிச்சைக்காரங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா போட்டா 20 ரூபா தான் போடுற, நீயும் வா அப்படிங்கிறான். யாரு பிச்சைக்காரன்? இப்பதானப்பா 10 ரூபா போட்டேன், அப்ப நீ இன்னும் போகலையா, நீயே பஸ் ஸ்டாண்ட்ல இவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்கிற அளவுக்கு வாக்கொழுப்பு கூடி போயிருக்கு. வயிற்று கொழுப்பு இருக்கிற ஆளுகளோட போராடிக்கலாம், வாக்கொழுப்பு இருக்கிற ஆளுகளோட போராட முடியாது. ஒரு வார்த்தை கொன்னுட்டு போயிடும். பேச தெரியணும். நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்குன்றதுக்கு அந்த வார்த்தைகள் இருக்குது பாத்தீங்களா, அது சுகமான விஷயங்க. பேசுறதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அவங்களுக்கான நேரத்தை தயவு செய்து கொடுங்க. நீங்க சொத்து கொடுக்க வேண்டாம். ஐயா பேசணும் சொன்னாங்க, பென்ஷன் இருந்தாதான் மதிப்பீங்க. அப்ப நாங்களாம் எங்க வர்றது? CPSல இருக்கோம். நீங்க பென்ஷன் வாங்குற கெட்டல நீங்க கூட சரின்னு சொல்லலாம். உங்களுக்கு பென்ஷன் வருது, நான் என்ன பண்ணுவேன்? எங்களுக்கு பென்ஷன் வருதுன்னா சம்பளம் 500 600 தானே இருந்தது. இப்ப நீங்க சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அப்புறம் பென்ஷன் வேற வேணுமாங்க? அதத்தான் நான் சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ள 2 பேருக்கு சம்பாதிச்சா மாச சம்பளக்காரங்களா இருந்தாலும் 1.5 லட்சம் 30 நாளைக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் அந்த வீட்டுல விழுகுது. பணம் பெருக 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 மகிழ்ச்சி பெருகணுமே, பெருகலையே. ஏன்னா குணம் தேய்ச்சிக்கிட்டே போகுது. பணம் தேய்ச்சிக்கிட்டே போனா பிரச்சனை வராதுங்க, குணம் தேய்ச்சிக்கிட்டே போனாதான் பிரச்சனை வரும். குணம் கூட 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 மதிப்பு குறையாதுங்க, மதிப்பு கூடும். ஆனா பணம் கூட 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 மகிழ்ச்சி கூடணுன்ற உத்தரவாதத்தை அவங்களால கொடுக்க முடியுமாங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சாதாரணமான விஷயங்க. அந்த காலத்துல வாங்க, இப்ப இருக்க பிள்ளைங்க 2K கிட்ஸ் பெரும்பாலும் நம்ம எதாவது சொல்லணும்னா சோ பூமர் ஆண்டி மாதிரி பேசாதங்கிறான். பெத்த தாயை பார்த்து ஆண்டிங்கிறாங்க. என் மவன் பூமர் மாதிரி பேசாத. அவங்க சொன்னாங்கல்ல 1 கோடிக்கு கலை, அப்படிலாம் சொல்லல, சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு. அவர் வச்சிருக்காரு, அதனால சொல்றாரு. ஆனா ஒரு என் பொண்ணுக்கு போன வாரம் கல்யாணம், ஒரு 5 பிளவுஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் தையல் கூலி கொடுத்தாங்க. சத்தமா சொல்லும், அந்த பக்கம் கேக்குற மாதிரி சொல்லும். 5 பிளவுஸுக்கு பட்டு சேலைக்குள்ள 5 சட்டைக்கு பெண் பிள்ளைகள் போடுற சேலைக்குள்ள சட்டைக்கு ஆரி ஒர்க் ஆமாங்க. அதுக்கு பேரு என்ன ஒர்க்? ஆரி ஒர்க். பூ வேலைப்பாடு, பாசி, இந்த கல்லு இதெல்லாம் பிடிச்சு ஒட்டி முன்னாடி போடுறவங்க பின்னாடி வரவங்க க்ளோஸ் அப்ல வந்தா மூஞ்ச கழிச்சு விடுற வேலை. அது வேற ஒண்ணும் இல்லை. 80,000 ரூபாய் அதுக்கு. சரி, அப்புறம் அந்த பியூட்டிஷியனுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? அந்த அமௌண்ட் சொல்ல முடியாது. அவங்க போக்குவரத்துக்கு 5,000 ரூபாய் கொடுத்தோம். வந்துட்டு போறதுக்கு 5,000 ரூபாய். ஆமா, இதெல்லாம் இல்லாம எப்படி உங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி இருப்பீங்க? இதெல்லாம் இருக்கட்டுங்க, இதெல்லாம் உண்மைதான். காசு இல்லாம ஆரி ஒர்க்கோ, காசு இல்லாம பியூட்டிஷியனை வச்சு இதோ பண்ண முடியாது. ஆனா இந்த கணக்கு வழக்குகளை எழுதும் போதோ, மகளுக்கு என்னென்ன வைபவம் வைக்கும் போதோ சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் எங்க வீட்டுக்காரரை காணோம். எங்க இருக்காருன்னு தேடுனா மக போயிட்டா கணக்கு வழக்கு பார்க்கணும். இன்னும் நிறைய பேருக்கு ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு, பியூட்டிஷியனுக்குள்ள ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய சொல்லவே முடியாது, அந்த லிஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது. நிறைய செலவுகள் தான். தேடி காணும், என்ன காணும் தேடி ஒரு கட்டம் கண்டுபிடிச்சிட்டேன். சத்தம், ஒரு விசிபிள் சத்தம் மட்டும் கேக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுக்காரரு அவங்க அம்மா இறந்ததுக்கு மட்டும்தான் அழுதாரு.
அரை மணி நேரம் கதவு யாரும் பாத்திரக்கூடாதுன்னு கதவு பூட்டிட்டு அழுதாரு பாருங்க. என் செல்ல மகளிர் நீ வீட்டில் இருக்க மாட்டாளே, உள்ள வரும்போதே பிள்ளை பாப்பா பாப்பான்னு கூட்டு வரவங்க அவ இருக்க மாட்டாளேன்னு நினைச்சாங்க பாத்தீங்களா. என் மகன் எனக்கு வேணும், என் மகன் நம்ம இந்த வீட்டுல இருக்க மாட்டா, இன்னொரு இடத்துக்கு போறான்ற பிரிவு தாங்க. அவ்வளவு உயரமான மனுஷனா, அவ்வளவு ஆழமையான ஆளை ஏங்கி ஏங்கி அழ வைக்கும் என்று சொன்னால் இந்த உணர்வு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிய, இந்த உணர்வு கொடுக்கக்கூடிய நெகிழ்ச்சிய உங்களால கொடுக்கவே முடியாது. குறிப்பா உங்களுடைய பணத்தால கொடுக்கவே முடியாதுங்க. இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல ரொம்ப தைரியமா பெருமையா பதிவு செய்யறேன். உமாசங்கர் ஞாபகப்படுத்தினதுனால, எப்படி சமஸ்கிருதங்கள் எல்லாம் தமிழ் பாட்டுக்காக ஒரு அண்ணாமலை செட்டியார் இருந்தாரோ, நான் ஒரு கொள்கை வச்சிருந்தேன். ஒருவேளை உங்களோட 30 வருஷம் மேடையில் இருக்கிறதுனால என்னவோ பணம் கொடுக்காம வேலைக்கு சேரணும். எத்தனை இடத்துல வேலை கிடைச்சது, ஒருவேளை சீக்கிரம் கிடைச்சதுன்னா உங்க பென்ஷன் திட்டத்துக்குள்ள நானும் வந்திருப்பேன். வம்பு கட்டி போக மாட்டேன். சோழபுரத்துல பழனியப்பா மேல்நிலை பழனியப்ப செட்டியார் மேல்நிலை பள்ளியில 58 பேர், கிட்டத்தட்ட 108 பேர்ல 58 பேர் ஃபில்டர் பண்ணி 3 பேர் ஒரு இன்டர்வியூ வச்சாருங்க. எங்க எம்டி பழனியப்ப செட்டியார் ஐயா 3 பேர் ஈக்குவல் மார்க். எப்படி செலக்ட் பண்ணன்னு தெரியல. யாரெல்லாம் பாடம் நடத்துறாங்களோ 30 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணும், ஓட்டு போடுங்க, யாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க. 27 பேர் எனக்கு ஓட்டு போட்டாங்க. 5 பைசா வேலை இல்லாம அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அந்த தைரியத்துல, அந்த பெருமையில சொல்றேன், பணத்துக்கான மதிப்பு எப்பயுமே இழப்பு தாங்க. அந்த 3 பேர் வேற யாரும் இல்லைங்க, இவங்களோட வாரிசுகள் தாங்க 3 பேர். மீதி ஓட்டு போடாம விட்ட 3 பேர்ல முதல் ஆள் உமாசங்கர், 2வது ஆள் வேதவள்ளி. ஐயா கிடையாது, பினாமி ஐயாவுக்கு யாரோ போட்டுருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு பண்றேன். மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் எது கொடுக்கும் தெரியுமா? குணம் கொடுத்துரும். ஒரு சின்ன சிரிப்பு கொடுத்துரும், ஒற்றை பார்வை கொடுத்துரும். அது ஒரு மௌனத்துக்கும் ஒரு அமைதிக்குமான வேறுபாடு தான், பணத்துக்கும் குணத்துக்குமான வேறுபாடு. அது மௌனம், இது அமைதிங்கய்யா. மௌனம்னா என்ன தெரியுமா? ரெண்டும் பேசாம இருக்கிறதா. அமைதினா என்னது? பேசாம இருக்கிறதா. ஆனா அது ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. மௌனம் இங்க வரைக்கும் சொல்லணும்ன்ற விஷயம் இங்க வரைக்கும் இருக்கு, சொல்ல முடியாம கடுப்போட கம்முன்னு இருக்கிறது மௌனம். அது பணம். அமைதினா என்ன தெரியுமா? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நிர்மலமான மனது, இறைவனுக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறது போல அமைதியான மனது. அதுதாங்க குணம். ஒரு ஆள் பணத்தோட இருந்தாருன்னா நல்லது நடக்குமா எனக்கு தெரியாது, நடக்கலாம் நடக்காம கூட இருக்கலாம். ஆனா ஊருக்குள்ள ஒரு ஆள் குணத்தோட இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நல்லது நடக்குங்க. பணம் இருக்கிறதுக்கும் குணம் இருக்கிறதுக்கும் வேறுபாடு. அந்த காலத்துல பெண்களுக்கு 4 வகை குணம் சொன்னாங்க. அதை மட்டும் சொல்லி நிறைவு பண்றேன். அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம். அச்சம்னா என்ன தெரியுமா? பயம் கிடையாது, எச்சரிக்கை உணர்வு, அலர்ட்டா இருக்கணும் ஒரு பெண் எப்பயும் அப்படின்னு. மிகப்பெரிய குணவதியாக மாறுவதற்கான முதல் படி அச்சம். மடம்னா என்ன தெரியுமா? முட்டாள்தனம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரியே இருக்கணும், அது பேர் தான் மடம். நீங்க எல்லாம் இருக்க மாதிரி. ஆமா, இப்ப அவங்களுக்கு நம்ம சொல்றதெல்லாம் ஏற்கனவே தெரியாமல இருக்குது, ஆனாலும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஒரு கல்யாணமாயி போன வீட்டுக்குள்ள மருமக மாமியா இப்படி இப்படி செய்யணும்படி அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும்படி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் மருமக? அப்படியேன்னு தெரியாத மாதிரியே கேட்கணும், தெரிஞ்சிருந்தாலும் கேட்கணும். அதுக்கு பெயர் மடம். நாணம், வெக்கப்படணும். முதல் வசவு என்ன தெரியுமா? வசவு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லைன்னு கேட்கறதா வசவு. சோ வெக்கப்படணும். பழிக்கு நாண வேண்டும். யார் என்ன சொல்லிடுவாங்களோ, நம்ம இப்படி செஞ்சா என்ன செஞ்சிருவாங்க, இப்படி பார்த்தா என்ன செஞ்சிருவாங்கன்னு நாணம் செய்ய வேண்டும். அது ஆணாக பெண்ணாக இருந்தாலும் வெக்கப்படணும். 4வது பயிர்ப்பு. அந்த செய்தி இந்த மேடைக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த சமூகத்துக்கு தேவையாக இருக்கிறது. பயிர்ப்புனா என்ன தெரியுமா? உடல் கூச்சம். நம்மை தொடுவது யார் என்ற உடல் கூச்சம். என்னை தொடர்றது என் பிள்ளையா, என் காதலனா, என் கணவனா, என் உறவினரா, என் தமையனா, என் தம்பியா, என் தகப்பனா என்று ஒரு பெண்ணுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த பயிர்ப்பு என்ற குணத்தை சொல்லி தராதனாலதான் இன்னைக்கு எல்லா சிக்கலும் முட்டச்சும் பேட்டச்சும் சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். சோ அச்சம்படம், பயிர்ப்பு, ஆனந்தம் என்ற இந்த குணங்களை பிள்ளைகளிடத்திலே விதைத்து விடுங்கள். அவர்கள் புத்தகங்களை விற்க நினைக்கிறார்கள், நாங்கள் புத்தகங்களை விதைக்க நினைக்கிறோம். இந்த ஒரு விஷயம் உங்களை கடவுளின் பக்கத்திலே கூட அழைத்து போயிடும். 5 லட்சம் கொடுத்தா சாமி வரும், ஆனா சாமி கிட்ட இருக்க அருள் வருமானு தெரியாது. நீங்க சொல்றது சாமிக்கு கேட்குமா கேட்காதான்னு தெரியாது. குணம் எந்த இடத்துல இருக்கிறதோ அது குன்று ஏறி நிற்கும். நீங்கள் மேலே நின்று யானையினுடைய போரைத்தான் பார்ப்பீர்கள். நாங்கள் யானையினுடைய மத்தத்தை தடவும் தைரியத்தை பெறுவோம். குணம் இருந்தால் போதும், குணம் இருந்தால் போதும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, ரொம்ப அவசரமா பட்டிமன்றம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால நான் இந்த விழா கமிட்டியை சேர்ந்தவங்கள்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். ஒரு வயதான மனிதன் என்பதனால் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன்.
நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிற போது 2-3 நிகழ்ச்சிகளை சேர்த்து வைக்காதீர்கள், தயவு செய்து வைக்காதீர்கள். ஏன்னா அடுத்து ஒரு இசை கச்சேரி இருக்கிறதுனா அவங்க எப்படா இந்த சனியனுங்க முடிக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாசமா போறது பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு. அவர் பின்னாடி தபேலாவை டொக்கு டொக்குன்னு தட்டினார்னா எனக்கு வேக்காலமா எரிச்சலா, என்னடா பேசிக்கிட்டு இருக்கல அவர் டொக்கு டொக்குன்னு தட்டுறாரு. இப்ப 2 மனிதர்களுக்கு இடையிலே பகைமை மூழ்குது. எப்படா முடிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க, ஏன்டா இருந்தாலும் தொந்தரவு பண்றான்னு நான் நினைக்கிறேன். அதனால தயவு செய்து பட்டிமன்றம் வைத்தால் பட்டிமன்றம் மட்டும், இசை கச்சேரி என்றால் இசை கச்சேரி மட்டும். முதல்ல பரதநாட்டியம், அப்புறம் பட்டிமன்றம், அப்புறம் அதுவும் பின்னாடி பெருசா திரைப்பட கச்சேரி, திரைப்பட இசை அப்படின்னு போட்டா மக்களோட ஆர்வம் பூரா அங்கதான் இருக்கு. அதனால தயவு செய்து இந்த விழா கமிட்டியில் மட்டுமல்ல எல்லா விழா கமிட்டிக்காரர்களிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன், மேடைகளில் நிகழ்ச்சி வைப்பதாக இருந்தால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வையுங்கள். அப்பதான் அந்த நிகழ்ச்சியை உருப்படியாக செய்ய முடியும். இது முதல் விண்ணப்பம். இப்ப ரொம்ப உங்க நேரத்தை நான் நிறைய எடுத்துக்காம, ஏன்னா அந்த 2 சகோதரிகளும் ரொம்ப நேரமா மொபைலை பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மேடையில சொல்லிக்கணுங்கிறதுக்காக. அதெல்லாம் நான் நிறைய நேரம் எடுத்துக்கல. 10 நிமிடத்துல என்னோட தீர்ப்பை சொல்றேன். 6 பேரும் அற்புதமாக பேசினார்கள், அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். அருமையா பேசினாங்க, 6 பேர் அருமையா பேசினாங்க. அருமையா புலவர் தொடங்கினார், சகோதரி இந்திரா முடித்து வைத்தார்கள். முடித்து வைக்கிற போது ரொம்ப உருக்கமாக ரொம்ப பல காரியங்கள், அவங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டு வீட்டுக்காரர் அழுத கதையெல்லாம் சொன்னார்கள். அவர் அழுது பழக்கப்பட்டவர், பல வருடங்களாக அழுது பழக்கப்பட்டவர். அதனால அவருக்கு அழுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அன்றைக்கு என்ன ஆகிவிட்டது, அவர் அழுவதை இவர்கள் பார்த்து விட்டார்கள். அதுதான் சிக்கலாயிட்டு. 1 கோடி ரூபாய் வீட்டுல உட்கார்ந்து ஒரு மனுஷன் அழுகுறான். இது ஜெயச்சந்திரன் அழுத அழுகை அல்ல சகோதரி, இது பெரியாழ்வார் அழுத அழுகை. பெரியாழ்வார் அழுதார். ஆண்டாள் நாச்சியாரை கட்டி கொடுத்து விட்டு ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கத்துக்கு போன பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உட்கார்ந்து கொண்டு, ஐயோ என் செல்ல ஒற்றை ஒரு மகளாய் வளர்ந்தாள், அவன் கொண்டு போய்விட்டான், என் வீடு வெறிச்சோடி செல்லோ, என் வீடு வெறிச்சுன்னு ஆயிடுச்சு. பெரியாழ்வார் அழுத அழுகையே இன்னைக்கு ஜெயச்சந்திரன் அழுது இருக்கிறார். அந்த குணம்தான் மகிழ்ச்சியை தருமையுடைய. யார் எங்க போனா, என் மகன் எங்க போனா என்ன, என் மனைவி எங்க போன. அவங்க ஒரு ஜோக் சொன்னாங்க பாருங்க, என்ன சொன்னாரு, நான் வெளியே போறேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு மனைவி கேட்டா, இதை விட வேற எனக்கு என்ன வேணும், நீ வெளியே போறதே எனக்கு பெரிய சந்தோஷம். ஏங்க உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு நான் தைலம் தடவி விடுறேன், உங்களுக்கு நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா தான் தலைவலியே வராதேம்மா. இப்படி ஜோக் சொல்லிக்கிட்டே போறதா குணம். அது அருமையா சொன்னாங்க. ஆனா நான் என்ன பணிவா கேட்கிறேன், இப்போ அம்மா வந்து இந்திரா ஜெயச்சந்திரன் மாத சம்பளத்தை எப்படிமா வாங்குறீங்க, கேஷா வாங்குறீங்களா, ஏடிஎம்ல எடுக்கிறீங்களா? ஐயா அம்மா ஆச்சிமாரு ஏடிஎம்ல தான் மாதம் சம்பளம் எடுக்கிறாங்க. மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி போவாங்க, அந்த கார்டை சொருகுவாங்க, பின் நம்பர் அடிப்பாங்க, குறன்னு ஒரு சத்தம் கேட்கும், உள்ள பணம் எண்ணி சொலக்குன்னு வெளியே வரும். டேக் யுவர் கேஷ், டேக் யுவர் கார்டு, கேஷ் எடுத்துட்டு கார்டு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இவங்க அடுத்த மாசம் 1ஆம் தேதி சம்பளம் எடுக்க போகல, கார்டை போட்டு பின் நம்பர் அடிச்ச உடனே குறன்னு சத்தம் கேட்டு அவங்க பெரியப்பா மகன் வந்து விழுந்தான்னு வைங்க, எதுல இருந்து, ஏடிஎம்ல இருந்து பெரியப்பா மகன் வந்து விழுந்து அப்படின்னா, ஆகா பாசம் உள்ளவனே அன்புள்ளவனே, அப்படிதான் பணம். இவங்க சொன்னது சாதாரண விஷயமா? 2-3 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். ஏங்க ஒரு கல்யாண வீடு ஏழை சொந்தக்காரனையும் கூப்பிட்டுருக்கான், பணக்கார சொந்தக்காரனையும் கூப்பிட்டுருக்கான். ஒரு பெரிய கல்யாண வீடு, பணக்காரன் நடத்துற கல்யாண வீடு, ஏழை சொந்தக்காரனையும் கூப்பிட்டுருக்கான், பணக்கார சொந்தக்காரனையும் கூப்பிட்டுருக்கான். மண்டபத்துல இருந்து ஒரு 5 வெள்ளி டம்ளர் காணாம போயிடுச்சு. இவ்வளவுதான்.
இந்த 5 டம்ளரை களவாண்டது யாருன்னு நினைப்பான். அங்க பணக்காரனும் இருக்கான், ஏழையும் இருக்கான். யாரை சந்தேகப்படுவான்? பணக்காரனை சந்தேகப்படுவானா, ஏழையை சந்தேகப்படுவானா? ஏழையை தான் சந்தேகப்படுவான், ஏழையை தான் சந்தேகப்படுவான். அப்ப பணம் இல்லைன்னா நீங்க குணம் உள்ளவங்களா இருந்தா கூட சந்தேகத்துக்கு ஆளாவீர்கள். இது ஒரு பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, கண்ணதாசனை பத்தி எல்லாரும் சொன்னதுனால சொல்றேன். பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம்னு எழுதிட்டார், பாட்டு எழுதிட்டார். இந்த கட்சிக்கு எதிரா, இந்த கட்சிக்கு சார்பா எழுதிட்டார். பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம்னு எழுதிட்டார். கண்ணதாசனோட அசிஸ்டன்ட் போய் கேட்டாரு, கவிஞரே நம்ம ப்ரொடியூசர் கஞ்சன் எச்சிக்கையில காக்கா விரட்ட மாட்டான், நீங்க பாட்டுல இப்படி பாட்டு எழுதிட்டீங்களே, பணம் என்னடா பணம், பணம் குணம் நிரந்தரம்னு எழுதிட்டீங்களே, அவன் பணம் தரமாட்டானே கவிஞரே அப்படின்னு ஒண்ணு கண்ணதாசன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு தாண்டா எழுதுனேன். 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வரி என்ன? 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வரி என்ன? பணம் என்னடா பணம், பேசலாம். பணம் என்னடா பணம், பணம் தான் நிரந்தரம், பேசலாம். பணம் இல்லாம ஒரு இன்ச்சு நகர முடியாது. அதுதான் இவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க. இப்படி இப்படி ஒரு ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம். ஒரு ஏழை குடிச்சிட்டு தெருவில் கிடக்குறான், ஏற்றி விலைக்கிறது கூட தெரியாம தெருவில் கிடக்குறான். போற வாரவெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவீங்க? வீணா சாக போறான், குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல, சனியை குடிச்சிட்டு கிடக்குது பாரு. சரியா? இதே ஒரு பணக்காரன் நல்லா குடிச்சிட்டு BMW கார்ல ஏசி போட்டு படுத்திருக்கான். சனியே இந்த மாதிரி குடிச்சிட்டு கிடக்கன்னு ஏழையை பார்த்து சொன்ன அதே ஆளு இப்ப என்ன சொல்ல தெரியுமா? லைஃப் என்னமா என்ஜாய் பண்றாய. எப்படி? இப்பதான் குடிச்சவனை பார்த்து சனியை குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குன்னு சொன்னவன் பணக்காரன் குடிச்சிட்டு படுத்திருந்தா லைஃப் என்னமா ஒரு நாளாவது நம்ம இப்படி என்ஜாய் பண்ணணும்டா அப்படிங்கிறானே. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? உங்களுடைய குணத்தை, உங்களுடைய மரியாதையை, உங்களுடைய மதிப்பை, உங்களுடைய கௌரவத்தை கூட அளப்பதற்கு இந்த பணம் அளவுகோலாக இருக்கும். இன்னும் கூட சொல்ல போனால் ரொம்ப தெளிவா சொல்றேன், உங்களுடைய கெட்ட சகவாசங்களையும் உங்களுடைய கெட்ட பழக்கங்களையும் கூட நியாயப்படுத்துவதற்கு இந்த பணம் துணை செய்கிறது. அதெல்லாம் ரொம்ப. அதனால 3 லட்சுமண பெருமாள் ஐயா, லட்சுமண பெருமாள், லட்சுமண எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு குணம் 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 குணம்னா பணம் ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம அதனாலதான் அப்பையார் இல்லானை இல்லாலும் வேண்டாம் என்ன திருக்குறள் சொன்னாரு லட்சுமண பெருமாள். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. ஒரு நல்ல மனைவி மட்டும் வாய்க்கலன்னா ஓட்ட 1000 பணம் இருந்ததுன்னே பிரயோஜனம்னு வள்ளுவர் பாட்டு எழுதினாரு. அதுக்கு முன்னாடியே அப்பையார் எழுதினாங்க. என்ன எழுதினாங்க? இல்லானை இல்லாடும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், பெத்த தாய் தூர போட்டுருவா காசு இல்லைன்னா. அதனால பணம் ரொம்ப முக்கியமானது. அப்ப இவங்க 3 பேர் சொன்ன பணம் இப்ப நான் இப்படி ஒப்பிட்டு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறேன். இந்த பணம் இருக்கு, பாசுமதி ரைஸ்ல சாப்பாடு சமைச்சிருக்கு, தீர்ப்பு. இப்ப நான் சொன்ன தீர்ப்பு. பணம் இருக்கு, பாசுமதி அரிசியில சாப்பாடு தயாரிச்சிருக்கு. சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு புருஷன் கொண்டாடுற சொல்றாரு. டைனிங் டேபிளுக்கு 10 அடி தூரம் தள்ளி நின்றுட்டு தட்டுல பாசுமதி அரிசியை வச்சு சோத்தை வச்சு தூக்கி எரிஞ்சா வைங்க. பணம் இருக்கு, பாசுமதி அரிசியில சாப்பாடு இருக்கு, ஆனா மனைவிட்ட அன்பா பரிமாறுற குணம் இல்லை. பாயிண்ட் 1. பணம் இருக்கு. 2வது, 1.5 லட்சம் ரூபாய்க்கு பட்டுப்படம் வாங்கிட்டு வர்றான் புருஷன். பணம் இருக்கு. 1.5 லட்சம் ரூபாய்க்கு பட்டுப்படம் வாங்கிட்டு வர்றான் புருஷன். வாசல்ல நின்னபடிக்கு பஞ்சாதிய கூப்பிட்டு நாய் நாய் நாய்க்கு பிறந்த நாய் சேல 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 தூக்கி எறியா மூஞ்சில போய் விழுது. 1.5 லட்சம் ரூபாய்க்கு பட்டு புடவை, ஆனா அன்பா கொடுத்து கட்டிட்டு வாமா, பார்க்கணுமா, அவனை பார்த்து அழக
பேசுற குணம் இல்லை. 2. 3வது, பெரிய மருத்துவமனை, உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆயாச்சு, பணம் இருந்தா தான் முடியும். ஆனா பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. 3. 4வது, பெரிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம், யாரு உமாசங்கர் கேட்டார்ல, பிள்ளைய கொண்டு போய் சேர்த்தாச்சு, 10ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு போதை பழக்கம் வருது. பணம் இருக்கு, மகிழ்ச்சி வருமா? பெரிய பணத்தை செலவழிச்சு பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்த்து உள்ள போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டா அந்த வீட்டுல மகிழ்ச்சி வருமா? இப்படி செஞ்சு இப்படி சொல்லி நான் நிறைவு பண்றேன். இந்த வீட்டில மட்டும் இல்ல, நாட்டிலையும் ஊழல், லஞ்சம், லாவணியம், கொள்ளை, இது எல்லாம் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் பணம் மேல உள்ள ஆசை. ஆகவே பணம் ஒரு கருவி. இப்படி சொல்றேன், இவங்க எல்லாரும் சொன்னதுனால இப்படி தீர்ப்பா இப்படி சொல்லுவோம். ராத்திரி 2 மணிக்கு ஒரு 2 மாச குழந்தை அழறது, இதான் தீர்ப்பு. பணக்கார வீடு, 2:30 மணிக்கு குழந்தை வீல் வீல்னு அழறது. உடனே அப்பா வர்றாரு, ஏன் அழுகுற, ஏன் அழுகுற அப்படி. உடனே அவருக்கு அம்மா, அந்த குழந்தைக்கு பாட்டி, அவங்க ஏன் நம்ம எவ்வளவு கோடீஸ்வர பிரபுக்கள், நம்ம பிள்ளை அழுகுது, நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, ஒரு 500 ரூபா கட்டை எடுத்து ஆட்டு. எதுக்கு முன்னாடி 2:30 மாசத்துக்குள்ள குழந்தை அழுகுது. இப்ப அந்த குழந்தை அழுகையை நிறுத்தணும். இந்த குழந்தை அழுகையை நிறுத்துறதுக்கு பாட்டி சொல்ற அட்வைஸ், நம்மள்ட்ட எவ்வளவு கோடி கணக்குல பணம் இருக்கு, 500 ரூபா கட்டா, இப்ப 500 ரூபா, இப்ப 1000 ரூபாய் தான் எடுத்துட்டாங்க, 2000 ரூபா இருக்கா, 2000 ரூபாய் இல்லை, என்ன செய்ய போறேன், இன்னும் நடக்க போகுது, ஒரு அளவுக்கு கொண்டாடுறாங்க, அப்புறம் இல்லைங்கிறாங்க, எதுக்கு கொண்டாடுறாங்க எதுக்கு இல்லைங்கிறாங்கன்னு தெரியல. சரி விடுங்க, 500 ரூபா கட்டை எடுத்து ஆட்டு. அவன் 500 ரூபா கட்டை எடுத்து ஆட்டுறான். ஆட்டினோட இன்னொரு பாட்டி வந்து, எவ்வளவு பணக்காரங்க, ஆஃப்டர் ஆல் 500 ரூபா கட்டை எடுத்து ஆட்டிக்கிட்டு இருக்க, வீட்டு பத்திரம், நில பத்திரத்தை எல்லாம் எடுத்து ஆட்டுறான். பணக்கார வீடு, கோடீஸ்வர வீடு, வீட்டு பத்திரத்தை எடுத்து ஆட்டுறாங்க, நில பத்திரத்தை எடுத்து ஆட்டுறாங்க. குழந்தை வீடு வீலுன்னு கத்துது, வீடே ரணகலமா கத்துது. பெத்த தாய் வர்றா. தீர்ப்பு தான், 500 ரூபா கட்டு அழுகையை ஆற்றவில்லை, வீட்டு பத்திரம் அழுகையை நிறுத்தவில்லை, நிலப்பத்திரம் அழுகையை நிறுத்தவில்லை. பெத்த தாய் வந்து குழந்தையை தூக்கி இடது பக்கத்துல அணைக்கிறார். ஏன் இடது பக்கத்துல அணைக்கிறா? இடது பக்கத்துல தான் எதைய இருக்கு. புலவரையா சொல்றாரு, இடது பக்கத்துல தான் பாக்கெட் இருக்கு, இடது பக்கத்துல தான் எதைய இருக்கு. அந்த எதயத்தோட குழந்தைய வச்சு அணைச்ச உடனே குழந்தை கருப்பைக்குள்ளேயே கேட்ட சப்தம் அந்த இதய சப்தம். அந்த தாயோடைய இதய சத்தம் இருக்கிறதே லப்டப் லப்டப் லப்டப்ங்கிற சத்தம். அந்த குழந்தை கருவறைக்குள்ளே இருக்கிற போதே கேட்டு பழகிய சப்தம். தாய் தூக்கி அணைத்தவுடன், ஆகா, என்னுடைய தாயின் அரவணைப்பில் இருக்கிறேன், பாதுகாப்பு எனக்கு கிடைத்து விட்டது, இனிமேல் எனக்கு பயம் இல்லை என்று அடுத்த நிமிஷம் அழுகையை நிறுத்துகிறது. புரியுதா? எது தீர்மானிக்கிறது புரியுதா? பணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்படி வச்சுக்கோமா, இந்த மைக்கு கருவி, இந்த மைக்கு எவ்வளவு நல்ல மைக்கா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மைக்கா வேணாலும் இருக்கட்டும், என் பேச்சு நல்லா இல்லைன்னா பட்டிமன்றம் வென்றதுன்னு சொல்லுவீங்களா? மைக்கு பிரமாதமா இருக்கு, வச்சிருக்க மைக் மாதிரி பிரமாதமா இருக்கு, என் பேச்சு சொதப்புது. அதனால என்னுடைய தீர்ப்பு, பணம் என்பது மைக் மாதிரி ஒரு கருவி, குணம் என்பது என் பேச்சு மாதிரி என் சிந்தை. ஆகவே அதனால்தான் நம்முடைய பெரியோர்கள் சொன்னார்கள், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. பணம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். ஆகவே பெரியோர்களே, பணத்தை சம்பாதியுங்கள், பணத்தை சேமியுங்கள், ஆனால் அந்த பணத்தை மையப்படுத்தாதீர்கள். பணத்தை சம்பாதியுங்கள், சேமியுங்கள், பணத்தை மையப்படுத்தாதீர்கள்.
இந்திரா ஜெயச்சந்திரன் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல குணங்களை பயிற்றுவியுங்கள். குழந்தைகள் நல்ல குணவான்களாக வந்தால் அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறி, பணத்தை விட குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் குணமே என்று தீர்ப்பளித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான பட்டிமன்றத்தை நிகழ்த்தி கொடுத்த நமது சே ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் மிக நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நமக்கு வந்து இன்னைக்கு இந்த ஏடிஎம்லேருந்து பிள்ளை லேப்டாப்லேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா புதுமையாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அவர்களுக்கு நமது சிவன் கோவில் காரியக்காரர் பேராசிரியர் செந்தாமரையன் அவர்கள் மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கிறோம். கொஞ்சம் நல்ல பரத்தை கலவடி கொடுக்கணும். அவங்களாம் எவ்வளோ தூரம் நம்ம ஊருக்காக வந்து மெனக்கெட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஏடிஎம் அப்படின்னு தகவல் சொல்லி நிறையா தான் உள்ளே வந்தேன். ஸோ அது வந்து அவங்க வந்து ராமலிங்க ஐயா வந்து மிக சிறப்பாக நிறைய விஷயங்களை எடுத்து நமக்கு சொன்னவங்க அழகப்பண்ணன் அவர்கள் தலைவர் அவர்கள் கும்பாபிஷேக குழு தலைவர் அவர்கள் மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது பேராசிரியை முனைவர் ரா வேதநாயகி அவர்களுக்கு அவங்க திருப்பதியை பற்றி நிறைய தகவல் சொன்னதே எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்க. ஸோ அவங்களுக்கு அவர்களை கவனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பி உமாசங்கர் அவர்கள் ஸோ நிறைய பாடல்கள் ப்ளஸ் வந்து நிறைய செய்திகளையும் சொல்லியிருந்தாங்க நமக்கு. ஸோ அவங்களையும் கவனம் செய்யணும். அடுத்ததாக அடுத்த அழகப்பண்ணன் அவர்கள் லட்சுமண பெருமாள் அவர்களுக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் கடவுள் முருகனை பற்றின பாடலை ரொம்ப சிறப்பாக பாடி நமக்கு வந்து நம்மளை உற்சாகப்படுத்திய அவர்களுக்கு. அடுத்து நமது கோட்டை நாட்டரசன் கோட்டை எஸ்பி லக்ஷ்மணன் அவர்களுக்கு செந்தாமரையன் அவர்கள். சோழபுரம் பள்ளி சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வருஷம் முன்னாடி. ஸோ அந்த ஒரு ஸோ இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நம்ம செந்தாமரையன். எங்கள் ஊருக்கு இந்த கும்பாபிஷேக தரணைக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு பட்டிமன்றத்தை எங்கள் மக்களுக்கு நடத்தி கொடுத்த நடுவர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சொன்னது இருந்தாலும் இயல் இசை நாடகம் என்று தமிழை பாகுபடுத்தி நம் முன்னோர்கள் இசைக்கு முன்னுரிமை கொடுத்ததால் நிகழ்ச்சி நிரல் இவ்வாறு அமைக்கப்பட்டது. வரும் விழாக்களில் தமிழும் இசையும் தமிழ் இசையாகி இடையூறு இல்லாமல் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பார்கள் என்று உறுதியளிக்கிறோம். அடுத்ததாக இசை நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.